गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय ध्यानश्लोकम् शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासाकुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत् श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान् बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत् श्रीहरे நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் நல்ல சாரதா நவராத்திரி, சரத்கால நவராத்திரி. இன்றைக்கி 2வது நாள். எல்லாரும் தேவியை உபாசிப்பாள். வழக்கமாக பிராச்சீனத்தில் சம்பிரதாயம் என்னென்னா, நவராத்திரியும் பொழுது துர்காலக்ஷ்மி, சரஸ்வதி இவர்களை ஆவாகனம் பண்ணி அந்த 3 தெய்வங்களையும் அம்மாவாக, இந்த லோகத்துக்கெல்லாம் அம்மா, நமக்கெல்லாம் அம்மா, அந்த தேவியை உபாசிக்கிறது வழக்கம். அப்படி ஆற்றுல லலிதா சஹஸ்ரநாமாதிகள் சொல்லி சண்டி பாராயணம் இதெல்லாம் பண்ணுவாள். அதோடு கூட பிராச்சீனத்தில் ஒரு சம்பிரதாயம் என்னென்னா, சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுவாள். வால்மீகி ராமாயணத்தில்
சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணுவாள். என்ன காரணம்னா, சுந்தரகாண்டத்தில் தான் தேவியை பற்றி சொல்லியிருக்கு, அம்மாவை பற்றி சொல்லியிருக்கு. ஏன்னா ராமரை பற்றி சொல்லும் பொழுது ராமர்கிட்ட இருக்கப்பட்ட பல குணங்களில் ஒரு குணம் என்னென்னா, அவர் அவருக்கு யாரான ஒருத்தர் நல்லது செஞ்சால் போருமாம், அதை ஞாபகம் வச்சுப்பறான், மறக்கவே மாட்டாராம். இத்தினோண்டு நல்லது செஞ்சால் கூட போருமாம். ஆனால் எத்தனை அவருக்கு கெடுதல் பண்ணாலும் சரி அத்தனையும் மறந்து விடுவாராம். அது அவருக்கு மறதி ஜாஸ்தி, சில விஷயத்தில் மறதி குறைச்சல். நஸ்மரதி அபகாரானாம் நாள், அவர் யார் அவருக்கு அபகாரம் பண்ணாலும் அதை மறந்து விடுவாராம். ஆனால் யாரான உபகாரம் பண்ணால் கிஞ்சிது ரொம்ப குறைச்சலாக இருந்தாலும் ஞாபகம் வச்சுப்பறான். அப்பேற்பட்ட பிரபு அவர் யார் என்னங்கிட்ட சரணம்னு வந்தாலும் அவளுக்கெல்லாம் சரணாகதி கொடுத்துருவேன்னு சொல்லப்பட்ட பிரபு அவர். அவருக்கு மேலே ஒரு படியாக அம்மாவான ஜானகி, இவளுக்கு அந்த ராட்சசிகள்லாம் எத்தனையோ தர்ஜனம் பண்ணாள், அத்தனை ராட்சசியும் மன்னிச்சாள். ஏன்னா பிரணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மஜான்னு வாய்கொள்ளாமல் சொல்கிறார் சுந்தரகாண்டத்தில் அனுமார். அப்படி நமஸ்காரம் ஒரு தடவை பண்ணால் போருமா, தேவியை கட்டாட்சிச்சுருள். அந்த தேவியை பற்றி சொல்கிறதுங்கிறதுனால அந்த சுந்தரகாண்டத்தை எல்லோரும் பாராயணம் பண்ணுவாள். ரொம்ப ஆச்சரியமாக 15வது சர்க்கத்தில் தான், 15ங்கிறது பஞ்சதசாட்சரின்னு தேவி மந்திரம். 15வது சர்க்கத்தில் தேவியை தரிசனம் பண்ணுறாள் முதல்ல அனுமார். அப்பேற்பட்ட ஒரு சக்தியான சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணுவாள். இது எல்லாத்தையும் பாராயணம் பண்ணுறதுக்கு டைம் பிடிக்கிறது. அதனால் நேற்றுக்கு என்ன எடுத்து ரொம்ப பாராயணம் பூஜை ஆவாகனம் இத்தியாதிகள்லாம் அந்த பட்டாட்டம்லாம் பண்ணி அது 2 மணி 3 மணி ஆகிடுச்சு நேற்றுக்கு. அதற்கு பிறகு நம்ம வழக்கமாக எல்லாரையும் ஸ்நேகிதாள்லாம் வர வச்சு மஞ்சள் குங்குமம் கொடுக்கறதுன்னு உண்டு. ஆற்றுல சாப்பாடு போடுவாள். அதெல்லாம் ஆர்த்தே ரொம்ப லேட்டாக போயிடுத்து நேற்றுக்கு எனக்கு படுத்துக்கிறத. அதனால் இன்றைக்கி கிளம்புற கொஞ்சம் லேட்டாக எழுந்துன்னுட்டேன், எல்லோரும் மன்னிச்சுக்கணும். அதனால கொஞ்சம் லேட்டாக வி ஆர் சைனிங் இன். பட் இன்றைய தினம் நம்ம இந்த புண்ணியமான தினத்தில் 2வது ஸ்கந்தத்தில் 6வது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். இது பரிந்தும் 2வது போன தடவை 2வது ஸ்கந்தத்தில் 5வது அத்தியாயத்தை பார்த்தோம். அதில் விராட் புருஷ வர்ணனையை சொல்கிறாள். சுகாச்சாரியால் பரீட்சித்து கேட்ட கேள்விக்கு இந்த லோகத்தைனா எப்படி சிருஷ்டி பண்ணார், எதுக்கு சிருஷ்டி பண்ணார், இதெல்லாம் கேள்வி கேட்டான். அப்பா, நீ கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த கேள்வியெல்லாம் நாரத சுவாமி பிரம்மாவை பார்த்து கேட்டிருக்காள். பிரம்மாவுக்கு சுவாமி உபதேசம் பண்ண வேதத்தில் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்ணார். அதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு நாரத சம்வாதத்தை எடுத்து சொன்னாள். அதான் அந்த 5வது அத்தியாயம். அந்த 5வது அத்தியாயத்தில் விராட் புருஷ வர்ணனை, அதில் எப்படி ஒரு பெரிய பிரம்மாண்டம், ஒரு பெரிய எக் உண்டாச்சுங்கிறத சொன்னாள். ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்தது. அந்த ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கப்பட்ட இடத்துல என்ன காரணம்னா, குணங்கள் இல்லாத நிர்குணமாக சுவாமி இருந்தாள். ஏன் நிர்குணமாக இருந்தாள்னால், 3 குணங்கள் இருக்குது, சத்துவம் ரஜஸ் தமசுன்னுட்டு. இந்த 3 குணங்களும் ஒரு விதமாக சாமியமாக இருந்ததுன்னா குணமே இல்லாத மாதிரி தோணும். இல்லைன்னு அர்த்தம் இல்லை இது. ஆனால் ஒன்றுமே இல்லை, பிரம்மாண்டமே இல்லை, ஒன்றுமே இல்லை, நத்திங்னஸ் மாதிரி தோணித்து. அந்த நத்திங்னஸுக்குள்ளே அந்த 3 குணங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி இருந்தோடனே மாயைங்கிறதான ஒன்று உண்டாச்சு. இந்த மாயையை உபயோகம் பண்ணி சுவாமி பிரம்மாண்டத்தை படைத்தார், அந்த அண்டத்துக்கு ஜீவனை கொடுத்தாள் அப்படின்னு ஆரம்பித்து அதுலேருந்து அதை வெடித்து அந்த விராட் புருஷன் தோணினாருங்கிறதெல்லாம் 5வது ஸ்கந்தத்தில் சொன்னாள். இதுதான் கேரளத்தில் நாராயண பட்டத்திரின்னு ஒரு மகான். அவர் பாகவதம் முழுக்க பின்னாடி வரவாளுக்கு படிக்க முடியுமோ முடியாதோ, ஏன்னா அவள்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பாள். அதனால் 1000 ஸ்லோகத்தில் 18,000 ஸ்லோகத்தை எழுதினத்தை 1000 ஸ்லோகத்தில் சொல்லிவிட்றேன்னு சொல்லிட்டு சொன்னாள். அதில் 5வது தசகத்தில் பட்டத்திரி சுவாமியை பார்த்து, குருவாயூரில் நாராயணனை பார்த்து, ஸ்ரீகிருஷ்ணனை பார்த்து சொல்கிறாள். 5வது தசகம் 6வது தசகத்தில் இந்த பாகவதத்தில் வந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காள். வியக்தாவியக்தமிதம் ந கிஞ்சிதபவத் பிராக்பிராகிருத பிரக்ஷயே மாயாயாம் குணசாம்யருத்த விக்ருதௌ त्वय्यागतायां लयं नो मृत्युश्च तदामृतं च समभूत् नान्नो न रात्रे स्थितिः तत्रैकस्त्वम् अशिष्यथाः
கில பரானந்த பிரகாசாத்மனா. குருவாயூரப்பனை பார்த்து கேட்கப்பட்ட கேள்வி, சொல்லப்பட்ட பதில், ஏ குருவாயூரப்பான்னு கேட்டாள். அசிஷ்யதாக நாள், நீங்கள் தனியாக இருந்தேளே, லோகம் பூரா பிரம்மாண்டம் பூரா விஸ்வம் பூரா இல்லாமல் ஒரு சமயம் இருந்தது மாதிரி தோணித்தே. வியக்தா அவ்யக்தமிதம் ந கிஞ்சித் அபவத்து. ந கிஞ்சித் அபவத்துன்னா ஒன்றுமே இல்லாமல் இருந்தது ஒரு காலத்தில். பிராக்குன்னா முன்புன்னு அர்த்தம். பிராகிருத பிரக்ஷயே. பிராகிருத பிரக்ஷயம்னா பெரிய பிரளயம், மகா பிரளயம்னு ஒன்று. அதுக்கு முன்பாக எல்லாம் லயமாக இருந்தது. 3 குணங்களும் அப்படியே சாமியமாக இருந்ததாம். மாயாயாம் குணசாமிய ருத்த விகிருத்தௌ. குணசாமிய ருத்த விகிருத்தௌ நாள். சத்வம் ரஜஸு தமசுன்னு 3 குணங்கள் சமமான நிலையே இருந்ததுனால அதனால் என்ன ஆச்சுன்னாள், எல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி தோணிருக்கு. லோகத்தில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் மாத்திரம் தனிச்சு இருந்தேள். அப்போ ராத்திரி இல்லை, பகல் இல்லை, அமிர்தம் மோட்சம் இல்லை, லோகம் இல்லை, ஜீவன் இல்லை, ஒன்றும் இல்லைன்னாள். நான் சமபூத்து, ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. அந்த சமயத்தில் நீங்கள் எப்படி இருந்தேள்? பரானந்த பிரகாஷாத்மனா ஏகாத்வம் அசிஷ்யதாக. நீங்கள் ஒருத்தர் மாத்திரம் தனிச்சு இருந்தேள் அல்லவா ஏ குருவாயூரப்பா நாள். அப்படி 5வது சக்கத்தில் இந்த பாகவதத்தினுடைய இதெல்லாம் எடுத்து சொன்னாள். அப்போ என்ன ஆச்சுன்னாள், சுவாமி இந்த 3 குணங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு படுத்த ஆரம்பித்தோடனே காலம் கர்மம் குணங்கள் சத்வரஜஸ்தமாதி குணங்கள் இதெல்லாம் ஆரம்பித்து எல்லாம் உண்டாச்சு. இதெல்லாம் உண்டாச்சுன்னாள் அடுத்த ஸ்லோகத்தில் கால கர்ம குணாச்ச ஜீவ நிவகாஹ விஸ்வஞ்ச காரியம் விபோ சில்லீலாரதிமேயுஷி த்வயி ததா நிர்லீனதாம் ஆயயுः தேஷாம் நைவ வதந்தி அசத்வமயி போः சக்தியாத்மனா திஷ்டதாம் நோ சேத் கிம் ககனப்பிரசூன சதிருஷாம் பூயோ பவேத் சம்பவः. ரொம்ப ஆச்சரியமாக சொன்னாள். இந்த முதல்ல சொன்னாள் இல்லேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்ருதினா வேதம். வேதம் போய் ஒன்றுமே இல்லேன்னு சொல்லலை. நம்ம மதத்தில் ஒன்றும் இல்லாத இடத்துல எப்படி உண்டாகும்? சுப்பிடு வித்தகாரம் என்னத்தையோ உண்டாக்குறார். சில பேர் அப்படி கையால் இப்படி தொடுவாள், உடனே ருத்ராட்ச மாலை வருதும்பாள், டைமண்ட் நெக்லஸ் வருதும்பாள். எப்படி உண்டாகும்? இட் இஸ் நாட் பாசிபிள். ஒன்றும் இல்லாததுலேருந்து ஒன்றும் வராது. அதனால் இந்த லோகம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. அதுலேருந்து பகவான் எப்படி சப்பிடு வித்தை பண்ணார், கையால் அப்படின்னார், உடனே பூலோகம் வந்துடுத்து, சொர்க்கலோகம் வந்துடுத்துன்னு சொல்லலை அவர். அப்படி இருந்தால் ககனப்பிரசூன சதிருஷாம். ககனப்பிரசூனம்னா ஆகாச புஷ்பம்னு அர்த்தம். ஆகாசத்தில் ஞானம் புஷ்பம் இருக்குமா? மனசால் கல்பனை தான் பண்ணலாம். ஏன்னா குதிரைக்கு கொம்பு இருக்குதுன்னு மனசால் நினச்சிக்கலாம். இதுக்கெல்லாம் கன்ஜெக்சர் பண்ணுறதுன்னா 2 சூப்பர் இம்போஸ் பண்ணுறது. 2 இருக்கிற விஷயத்த மனசுனால இல்லாத விஷயமாக கல்பனை பண்ணிக்க முடியும். ஆனால் இயற்கையில் இருக்க முடியாது. அதனால் வேதம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இருந்தது. அதெல்லாம் ஒளிஞ்சு இருந்தது. அதை நீங்கள் திருப்பி உண்டாக்கினேள். காலஹா கர்ம குணாஹா ச ஜீவ நிவகாஹா இத்தனையும் உள்ளே அடங்கியிருந்துக்கு. அங்கே அப்படி தொட்டோன்னு வருது. இது எப்படின்னா சில மாதங்கள் முன்னாடி இந்த வின்டர் ஒரேடியாக அடித்து என் ஒய்ஃபு அரளி புஷ்பத்தைனா எடுத்து நட்டு வச்சுருந்தாள். அதெல்லாம் கம்ப்ளீட்டாக செத்து போயிடுது. ஒரு கம்பு மாதிரி இருந்தது. நான் சொன்னேன் எல்லாம் பிடிங்கி எரிஞ்சிட போகிறேன்னு. ஐயோ பிடிங்கி எரியாதீங்கோ, பாருங்கோ என்ன ஆப்போகிறது, இந்த கம்பு இருக்கே தொடுத்து பெருசாக ஆகிட போகிறது சம்மர் வந்ததுன்னா நாள். இப்போ என்னென்னா அது புஷ்பமாக கொட்டின்னு இருக்குது. எப்படி இருக்குதுன்னா அது ஒன்றுமே இல்லாத செத்து போன மாதிரி வெறும் கம்பு மாதிரி இருக்குது அது. ஆனால் அதுக்குள்ளே ஜீவன் இருக்குது. உள்ளுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல சில தவளைகள் இருந்துட்டுருக்கு. அப்படி சுவாமி சொன்னாள், இங்கே பார்த்து குருவாயூரப்பன், அப்பா நீ இருந்துகிட்டே தான் இருக்கே, தெரியல எங்களுக்கு கண்ணுக்கு தெரியலேங்கிறதுக்காக இல்லைன்னு ஆயிடுமான்னாள். அப்படி சுவாமி மாயை உண்டாக்கினாலாம். மாயை உண்டாக்கி இதெல்லாம் பட்டத்திரி அழகாக அந்த நாராயணியத்தில் இது முழுக்கம் சொல்லிகிட்டு இருக்காள். பிரம்மாண்டம் எப்படி உண்டாச்சு, அந்த அந்த அண்டத்தைனா எடுத்து சொன்னாள். ஏதே பூதகணாः ததேந்திரியகணாः தேவாஸ்ச ஜாதாः ப்ருதக்
नो शेकुः भुवनाण्डनिर्मितिविधौ देवैरमीभिस्तदा त्वं नानाविधसूक्तिभिः नुतगुणः तत्त्वान्यमुन्याविशं चेष्टाशक्तिमुदीद्यतानि घटयन् हैरण्यमण्डं व्यधाः. சேஷ்டாசக்திம்னாள் கிரியாசக்தி. நிறைய சொல்லியிருக்கேன். 3 விதமான சக்திகள்: இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, ஸ்வரூபிணியனமான லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்கிறோமே. இதெல்லாம் இந்த மாயையை சிருஷ்டி பண்ணி உடனே கிரியாசக்தியை உண்டு பண்ணி அதுலேருந்து இந்த பிரம்மாண்டத்துக்கு பெரிய அண்டம், ஸ்வர்ணமயமான அண்டம். அதனால தான் இரண்ய கர்ப்பம்னு சொல்கிறது. இந்த இரண்ய கர்ப்பன்னு எதுக்கு பேருன்னா, இந்த அண்டத்துலேருந்து வந்தவர் அவர். அதனால் அண்டம் இருந்தது. அந்த அண்டம் என்ன ஆச்சுன்னால் படார்னு வெடித்து அதுலேருந்து விராட் புருஷன் வந்து பாத்தாளத்துலேருந்து மகாதலம் வரையில் பகவானுடைய அங்கங்கள் ஒன்று ஒன்றா வர்ணித்தாள். அது 6வது தசகத்தில் பட்டதிரி அழகாக வர்ணித்தாள். இதெல்லாம் நாராயணியத்தை படிக்கிறவாளுக்கு இதெல்லாம் பாகவதம் முழுக்க படிக்கிற மாதிரி தான் நாராயணியத்தை படித்தாள். இந்த நாராயணியத்தை பிரபலம் பண்ணதே கள்ளங்குடி பெரியவாள் தான். கள்ளங்குடி பெரியவாள் அவளுடைய பாகவதத்தில் அப்படி வியாக்கியானம் பண்ணே வரத்தே இந்த நாராயணியத்தையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணியிருக்காள். புஸ்தகம் வந்து கிடைக்கிறது இப்போ கூட கிரி ட்ரேடிங்கில் போனால் கிடைக்கும். நான் அன்றைக்கி இந்த வெக்கேஷனில் போயிருந்தபோது நம்ம ராமநாதநாத்துக்கு போயிருந்தோம். இப்போ ராமநாதன் ரொம்ப 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 உற்சாகத்தோடு கூட அவள் பிதாவாள் வச்சுருந்த அவர் கைப்பட்ட அந்த புஸ்தகத்தெல்லாம் எடுத்து காமிச்சாள். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படி எல்லோரும் வாசிக்கணும். இன்றைய தினம் இந்த எனக்கு போன தடவை சொன்னேன்னா நாராயணியத்துலேருந்து 2-3 ஸ்லோகம் சொல்கிறேன்னுட்டு அதுக்காக இப்போ இந்த இடத்துல சொன்னேன். நாராயணி முழுக்க படிக்கிறது ஒரு தடவை நம்ம 3 வருஷம் அங்கே குருவாயூரப்பன் கோயிலில் இருக்கிறத எப்படி நம்ம இப்போ பாகவதம் வாசிக்கிறோமோ அப்படி நாராயணியத்தை இதை விட டீட்டெயிலாக 2 மணி நேரம் ஒவ்வொரு தசகத்துக்கு 2 மணி நேரமாக ரொம்ப நம்ம அதை ஆனந்திச்சிருக்கோம். இப்போ இன்றைக்கி ஏதோ இப்படி கிடைக்கிற போது தான் நானும் நாராயணிய ஸ்லோகத்தை 2 சொல்கிறேன். இந்த தடவை 6வது அத்தியாயம். 6வது அத்தியாயத்தினுடைய சம்மரியை ஸ்ரீதரர் வியாக்கியானத்தில் எழுதினாள். அதோடு ஆரம்பிக்கிறேன். அத ஸ்ரீமத்பாகவதே द्वितीयस्कन्धे षष्ठोऽध्यायः. இதனுடைய சம்மரி ஸ்ரீதரர் சொல்கிறார். षष्ठे विराट विभूतिश्च प्रोक्ताध्यात्मादिभेदतः दृढीकृतञ्च पूर्वोक्तं सर्वं पुरुषसूक्ततः. புருஷசூக்தம்னு எல்லாருக்கும் தெரியும். வேதத்தில் இந்த விராட் புருஷனை பற்றி சொல்கிறது எப்படி வந்து சர்க்கம்னா பிரைமரி கிரியேஷன், அது எப்படி உண்டாச்சுங்கிறதெல்லாம் புருஷ சூக்தத்தில் சொல்லுவாள். அதனால தான் அபிஷேகம்னா பண்ணுறதே விஷ்ணு கோவிலில் சுவாமிக்கு, குருவாயூரப்பனுக்கு, கிருஷ்ணனுக்கு, ஸ்ரீ ரங்கநாதனுக்கு அபிஷேகம் பண்ணுறதே இந்த புருஷ சூக்தத்தை சொல்கிறது வழக்கம். அந்த புருஷ சூக்தத்தில் இருக்கப்பட்டதை திருடீகிருத்தா நாள் இந்த அத்தியாயத்தில் சுகாச்சாரியால் சொல்கிறாள். பிரம்மா நாரதருக்கு எடுத்து புருஷ சூக்தத்தில் இருக்கப்பட்ட வேத மந்திரங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி எப்படி சர்க்கம் உண்டாச்சின்னு சொன்னாள் நாள். அதான் புராணத்தினுடைய லட்சணம். ஏன்னா சில பேருக்கு புராணத்துக்கும் இதிகாசத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால் தெரியாது, சொல்ல தெரியாது. இதிகாசங்கிறது வேறு, புராணங்கிறது வேறு. இதிகாசங்கிறது ஹிஸ்டரி, இப்படி இருந்ததுன்னு சொல்கிறது. இதிகாசன்னு இப்படி தான் இருந்ததுன்னு பழைய கதைகளெல்லாம் எடுத்து சொல்கிறது, அது இதிகாசம். அந்த இதிகாசத்தில் யாரை பற்றி சொல்கிறோமோ அந்த கேரக்டர் ஆல்சோ வில் பி தேர். இப்போ ராமர் இருக்கார்னா, ராமர் வந்து இருக்கும் பொழுதே ஏற்பட்டது வால்மீகி ராமாயணம். முதல் ஸ்லோகத்தில் வால்மீகி ராமாயணத்தில் கேள்வி கேட்குறாள். வால்மீகி நாரதரை பார்த்து கேட்குறாள். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம் வரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். என்ன கேள்வி கேட்டாள்? கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே. சாம்பிரதம் நாள். ஏ பகவன்னு, நான் 16 குணங்கள் சொல்ல போகிறேன். இந்த 16 குணங்கள் உள்ள மனுஷன் இப்போ இருக்கணும் லோகத்தில். என்றைக்கோ இருந்தால் ஹிஸ்ட்ரியில் புக்கில் படித்தேன்னு சொல்லப்படாது. சாம்பிரதம் லோகே கோன்வஸ்மின். இப்போது இருக்காளா? அப்படிப்பட்ட ஒரு புருஷன் இருந்தான்னா அவனை பற்றி சொல்லணும்னு சொன்ன கதை. அதனால தான் இதுக்கு இதிகாசம்னு பேர். புராணங்களுக்கு லட்சணம் சொல்லியிருக்கேன், 10 லட்சணம்.
அதில் 2 லட்சணம் என்னென்னா சர்க்கம் விசர்க்கம் இதை பற்றி சொல்லும். எந்த புராணமாக இருந்தாலும் சரி, பிரம்மாண்ட புராணமோ இல்லை 18 புராணங்களில் எதை எடுத்தாலும் முதல்ல ப்ரைமரி கிரியேஷன், செகண்டரி கிரியேஷன் இதெல்லாம் சொல்லும். அதனால் சர்க்கம்னா ப்ரைமரி கிரியேஷன், விசர்க்கம்னா செகண்டரி கிரியேஷன். இந்த ப்ரைமரி கிரியேஷனுக்கு அப்புறம் மரீச்சியாதி 9 பிரஜாபதிகள், இந்த பிரஜாபதிகள் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாள், அவளுக்கெல்லாம் என்ன குழந்தைகள் வந்தது அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறதுக்கே இதான் புராணம். இந்த புராணத்துக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது புராணம் இல்லையோ பாகவதம், அதில் ப்ரைமரி கிரியேஷனை சொல்லிட்டு வராள். இப்போது இதில் இந்த 6வது அத்தியாயத்தில் புருஷ சூக்தத்தை திருடீகிருத்தா, புருஷ சூக்தத்தில் வேதத்தில் சொன்னத்தை அழகாக எடுத்து சொல்கிறாளாம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், இது கொஞ்சம் பெரிய அத்தியாயமானதுனால உங்களோட அனுமதியோடு கூட பாதி அத்தியாயத்தை முடிச்சுட்டு பாக்கி பாதியை அடுத்த தடவை சொல்கிறதா தீர்மானம் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாருக்கும் எனக்கும் கூட சொல்கிறேன், ஏன்னா பாராயணாதிகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அது ரொம்ப லேட்டாக ஆகிட்டுருக்கு, 2 மணி 3 மணி ஆகிடுறது. எல்லா சண்டி பாராயணம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நாழியாகிறதுனால இன்றைய தினம் உங்களுடைய அனுமதியில் பாதி அத்தியாயத்தை முடிச்சுட்டு இன்னொரு பாதியை அடுத்த தடவை சொல்லுவோம். பிரம்மோவாச்ச வாசாம் வன்னேர்முகம் முகம் க்ஷேத்திரம் சந்தசாம் சப்ததாதவः ஹவ்யகவ்யாமிருதான்னானாம் ஜிஹ்வா சர்வரசஸ்ய ச. இந்த விராட் புருஷனுங்கிறதான பெரிய புருஷன் அந்த பிரம்மாண்டம் வெடித்து பெரிய அண்டம், அந்த அண்டத்துக்குள்ளே ஜீவனை உண்டாக்கினாள் சுவாமி மாயினால். அப்போ அந்த அண்டம் ஜீவன் உண்டாகி பெருசாக வளர்ந்த அந்த பிரம்மாண்டம் உடஞ்சி அதுலேருந்து விராட் புருஷன் குதிச்சான்னு சொன்னாள். இந்த விராட் புருஷனையும் வர்ணனை பண்ணாள், காலிலேருந்து தலைவரைந்தும். அதில் ஒவ்வொரு அங்கத்துலேயும் என்னென்ன இருக்குதுன்னு சொன்னாள். அதெல்லாம் தான் நம்ம பார்க்குற இப்போ விஸ்வம். அதனால்தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் முதல் நாமா விஸ்வஸ்மை நமஹா. பகவானே நீ விஸ்வம் மாதிரி இருக்கேன்னு அர்த்தம். அதனால்தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் தியான ஸ்லோகத்தை நன்னா படித்து பார்க்கணும். தியான ஸ்லோகத்தில் பகவானை எப்படி தியானம் பண்ணிக்கணும்னா விஸ்வமாக தியானம் பண்ணிக்கணும், விராட் புருஷனாக தியானம் பண்ணிக்கணும். எல்லா இடத்துலையும் ஒரு பட்டம் இருக்கும்னே, இல்லாட்டா ஊரில் போய் வாங்கிட்டு வரலாம். அந்த மாதிரி விஸ்வரூபத்தை வச்சுருக்கப்பட்ட பட்டம் இருக்கும், அது காலம் எழுந்துன்னு எல்லோரும் தரிசனம் பண்ணணும். அப்படி பகவானை விஸ்வரூபமாக தியானம் பண்ணணும். அந்த பகவானுடைய முகம் இருக்கே, சம்ஸ்கிருதத்தில் முகம்னா ஃபேஸ்னு அர்த்தம் இல்லை, முகம்னா வாயின்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் முகம்ங்கிற வார்த்தைக்கு மவுத்துன்னு அர்த்தம். அப்போது பகவானுடைய இந்த விராட் புருஷனுடைய முகம் இருக்கே, அதில் வாசாம் வன்னேஹே முகம் க்ஷேத்திரம். க்ஷேத்திரம்னா இருப்பிடம்னு அர்த்தம். த பிளேஸ் ஃப்ரம் வேர் இட் ஒரிஜினேட்டட். அங்கே பகவானுடைய முகம் இருக்கே, அந்த விராட் புருஷனுடைய முகம் இருக்கே, அதுலேருந்து வன்னே அக்னி உண்டானாலாம். அது மாத்திரம் இல்லை, நம்மளாம் பேசின்னு இருக்கோமே, பேச்சுங்கிறதான ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கே, அது அங்கேருந்து உண்டாச்சுன்னாள். சந்தசாம் சப்ததாதவா. சந்தசாம் நாள் மொத்தம் 7 சந்தஸு, காயத்ரி, உஷ்ணிக்கு, அனுஷ்டுப்பு, பிரகதி, பங்கி, திருஷ்டுப்பு, ஜெகதி அப்படின்னு 7 சந்தஸு. எல்லாம் சந்தியாவந்தனத்தும் போது இதெல்லாம் சொல்கிறோம், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இப்படி இந்த 7 சந்தஸ் இருக்கே, இந்த 7 சந்தஸ்லேருந்து 7 தாத்துக்கள் உண்டாச்சுன்னாள். துவக்கு, அசுருக்கு, மாம்சம், மேதஸ், அஸ்தி, மஜ்ஜா, சுக்ரம்னு 7 தாத்துக்கள். அதுகளுக்கு க்ஷேத்திரம் நாள், அதுகளுக்கு உற்பத்தி ஸ்தானமாம். சந்தசாம் சப்ததாதவா ஹவ்யகவ்யாமிருதான்னானாம் ஜிஹ்வா சர்வரசஸ்ய ச. ஹவ்யம் கவ்யம் இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, ஹவ்யம்னா பகவானுக்கு கொடுக்கக்கூடிய அன்னத்துக்கு பேர் ஹவ்யம்னு பேர். ஹவிஸுன்னு சொல்கிறது ஹவ்யம். கவ்யம்னா பித்திருக்களுக்கு பிண்டம் கொடுக்குறோமே, உருண்டையாக உடித்து ஸ்ராத்தத்தன்னைக்கு பித்திருக்களுக்கு சொல்லி கொடுக்கறது, பூமியில் வச்சு கொடுக்கறது. பூமௌ தத்தேன பிண்டேனன்னுட்டு பூமியில் நம்ம பித்திருக்களை தான் தியானம் பண்ணிட்டு கொடுக்குறோமே, அதுக்கு கவ்யம்னு பேர். அப்போது ஹவ்யம் கவ்யம் அமிர்தம், நம்ம சாப்பிட்ற அன்னம் இருக்கே அதெல்லாம் அன்னம்னு பேர். அமிர்தம் அன்னம். பாக்கி மீதி இருக்கிறதெல்லாம் அன்னம் தன்னா. அதுக்கெல்லாம் ஹவ்யகவ்யாமிருதானாம் ஜிஹ்வா சர்வரசஸ்ய ச. சர்வரசஸ்ய நாள் இல்லை, அன்னத்துக்குள்ளே பகவான் நவரசத்தை வச்சுருக்காள். ஷட் ரசத்தை வச்சுருக்காள். நவரசம் வேறு, இது ஷட்ரசம் வேறு. நவரசங்கிறது வேறு, இது ஷட்ரசம். இந்த சாப்பாட்டில் இருக்கிறதுக்கு ஷட்ரசம்னு சொல்கிறது 6 ரசங்கள்.
திதிப்பு, உப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கசப்பு, புளிப்பு அப்படின்னு 6 ரசங்கள். இந்த 6 ரசங்களும் அதை வச்சுருக்காளாம். அதுக்கு அதிஷ்டான தேவத்தை வருணன். அதெல்லாம் உள்ளே வச்சுருக்காள்னாள். ஜிஹ்வா அது எங்கே வச்சுருக்காள்னாள்? இந்த விராட் புருஷனுடைய நாக்குக்குள்ளே வச்சுருக்காளாம். ஜிஹ்வா சர்வரசஸ்ய சர்வாசூனாம் ச வாயோஷ்ச தன்னாசே பரமாயணே. சர்வ அசூனாம் நாள், எல்லா விதமான காற்றுக்கள் நாள். ஏன்னா இந்த மூச்சு விடுறமே அது ஒரு காற்று, அதை தவிர பல காற்று நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் பிராணன்னு பேர். பிராணன்னா என்னவோ மூச்சு காற்று மாத்திரம் இல்லைன்னே, உள்ளுக்குள்ளே வெவ்வேறு விதமான காற்றுக்கள் இருக்குது. அந்த எல்லா விதமான காற்றுக்களுக்கும் எல்லா இருப்பிடம் எதுனால் இந்த பகவானுடைய இந்த விராட் புருஷனுடைய நாசா மூக்கு. பரமாயணே, பரமாயணேன்னா விராட் புருஷனுடையன்னு அர்த்தம். இந்த விராட் புருஷனுடைய மூக்கு இருக்கே, அதில் தான் இத்தனை விதமான காற்றுகளுக்கும் இருப்பிடமாம். அஸ்வினோரோஷதீனாஞ்ச கிராணோ மோத பிரமோதயோ. இந்த அஸ்வினி தேவதைகள்னு 2 பேர். அவள் தான் தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியாக டாக்டர்களாக இருப்பாள். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 2 அதிதேவதை அஸ்வினி தேவதைகள். என்னோடய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அதுக்கு அதிதேவதை 2 பேர். அவள் 2 பேரும் டாக்டர்கள். அந்த அஸ்வினி தேவதைகள் ஓஷதிகள். எல்லா மருந்தும் இந்த ஓஷதியிலேருந்து தான் வருது. எல்லா விதமான ஓஷதிகளுக்கும் இருப்பிடம் எதுனால் அஸ்வினி நட்சத்திர தேவதைகள், ஓஷதிகள், இது எல்லாத்துக்கும் இருப்பிடம் பகவானுடைய மூக்குல நுகர்வுங்கிறதான கிராணன் இருக்கே, அதுதான் இருப்பிடம்னால். ரூபாணாம் தேஜசாம் சக்ஷு, எல்லா விதமான ரூபங்கள் இருக்கே, நமக்கு தெரிகிறதே ரூபங்கள். அது என்ன காரணம்னா அதை பிரகாசப்படுத்துறதுக்கு ஒரு தேஜஸ் இருக்கு, சூர்யாதி தேஜஸ்கள் இருக்குது. அதனால் இதை சொன்னால் ரூபாணாம் தேஜசாம் சக்ஷு. இந்த தேஜஸ் இருக்கே, சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்காளே, அத்தனை தேஜஸ் இருக்கே, அந்த தேஜஸ் எல்லா விதமான ரூபங்கள், அது எல்லாத்துக்கும் பகவான் இந்த விராட் புருஷனுடைய கண்கள். திவசூரியஸ்ய சாக்ஷிணி, இங்கே கண்கள் உட்கார்ந்துருக்கிற இடம் இருக்கே, அந்த கண்கள் உட்கார்ந்துருக்கிற இடம் இருக்கே, அதுதான் சூரிய சந்திராள் நாள். திவஹா சூரியஸ்ய சாக்ஷினி, சூரியனுடைய பிரகாசமே பகவானுடைய விராட் ஸ்வரூபத்தினுடைய கண்கள் நாள். கர்ணௌ திசாஞ்ச தீர்த்தானாம் ஸ்ரோத்ரம் ஆகாஷ சப்தயோஹோ. கர்ணவுனா காதுகள், விராட் புருஷனுடைய காது இருக்கே, அதுதான் எல்லா திக்குகளும் நாள். தீர்த்தானாஞ்சே நாள். தீர்த்தானாம்னா சாதாரண அர்த்தம் தீர்த்தங்கள் ஜலங்கள்னு அர்த்தம், அப்படி இல்லை. தீர்த்தானாம்னா நாலெட்ஜுன்னு அர்த்தம்னு சொன்னாள். அதுக்கு வியாக்கியானகாராள். நாலெட்ஜுன்னா அதனால்தான் தீர்த்தம் தீர்த்தம்னு பெரியவாளை சொல்லுவாள். பாரதி தீர்த்தா அப்படின்னு அவருக்கு பேர். சுவாமிகள் சன்னியாசி இருக்காரே சிங்கேரியில், அவருக்கு பாரதி தீர்த்த சுவாமின்னு. அப்போ தீர்த்தானா ரொம்ப நாலெட்ஜபிள்னு அர்த்தம். அதனால் தீர்த்தானாம் எல்லா விதமான நாலெட்ஜு, எல்லா விதமான திக்குகளுக்கு சுவாமியினுடைய விராட் புருஷனுடைய காதுகள் நாள். ஸ்ரோத்ரம் ஆகாஷ சப்தயோஹோ, இந்த பிரம்மாண்டமாக ஆகாசம் இருக்கே, ஸ்பேஸ், ஆகாசம்னா ஸ்பேஸ், அதெல்லாம் பகவானுடைய காது நாள். ஸ்ரோத்திரம் சப்தயோகோச்ச, அதில் சப்தத்தை விட்டால் சப்த அலைகள் போய் காதில் விழறதே, அந்த சப்தத்துக்கும் இடம் இருப்பிடம் அதுதான் நாள். தத்காத்திரம் வஸ்து சாராணாம், வஸ்து சாராணாம் நாள். எல்லா வஸ்துக்களுடைய எசன்ஸு, சாரம்னா எசன்ஸுன்னு அர்த்தம். எல்லா விதமான மெட்டீரியல் வேர்ல்டு இருக்கே, அதனுடைய சாரமெல்லாம் பகவானுடைய உடம்புன்னு விட்டாள். அதனால தான் விராட் புருஷனை எதுக்காக தியானம் பண்ணிக்கிறதுனா வேறு ஒன்றும் இல்லை. இந்த பகவானை அப்படி தியானம் பண்ணிட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையோ பகவானையோ தியானம் பண்ணிட்டோம்னா அப்போ நமக்கு புரிஞ்சு போயிடும், இந்த லோகத்தை விட்டு வெளியில் ஒன்றும் கிடையாது, பகவானை விட்டு வேறு ஒன்றும் வெளியில் கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சு நமக்கு அறிவு வருங்கிறதுக்காகத்தான் இப்படி தியானம் பண்ண சொல்லியிருக்காள். தத்காத்திரம் வஸ்து சாராணாம் சௌபகஸ்ய ச பாஜனம், எல்லா விதமான ஆஸ்பிஷியஸ்னஸ். சௌபகஸ்யனா சௌபாகியம்னா ஆஸ்பிஷியஸ்னஸ் அர்த்தம். நம்மளாம் சொல்கிறோம் இல்லையா, எல்லா சௌபாகியங்களும் இருக்கணும்னுட்டும், எல்லா விதமான மங்களங்களும், எல்லா மங்களங்களுக்கும் இருப்பிடமாம் பகவான். அதனால தான் பகவானை போய் நமஸ்காரம் பண்ணால் அத்தனை மங்களங்களையும் கொடுத்துட்றாராம். அதனால தான் கீதையில் சொல்கிறது,
நகி கல்யாண கச்சித்து துர்கதிம் தாத்த கச்சத்தின்னாள். பகவானை போய் ஆராதித்த ஒருவனுக்கு கெடுதலே வராதுன்னாள். கெடுதல் மாதிரி நமக்கு தோணும் சில சமயம், ஆனால் அது கெடுதல் இல்லை, அது பின்னாடி ஆகாமி நல்லத்தை கொடுக்க போகிறதுன்னு அர்த்தம். அதனால் பகவான் ஒன்றும் கெடுதலை பண்ணிவிட மாட்டாள். அதனால்தான் அவரை போய் சரணம் அடைஞ்சு ஆராதிக்கிறோம். கர்ணோ திசாஞ்ச தீர்த்தானாம் ஸ்ரோத்ரம் ஆகாசசப்தயோ. ஆகாசம் சப்தம் சாதாரண சப்தத்தை மாத்திரம் சொல்லலைவா, சப்தம்னா வேதம்னு ஒரு அர்த்தம். அதனால் பகவான் நாலெட்ஜ் இருக்கே, அது சப்த ஸ்வரூபத்தில் இருக்குது வேதம். அதனால் அதுக்கு சப்தம்னு பேர். அந்த சப்தமான வேதம் இருக்கே அதெல்லாம் காதான் பகவானுடைய காது. அதனால தான் அது ஸ்ருதின்னு வேறு சொல்கிறது. காதுக்கு தான் ஸ்ரோத்திரம் ஸ்ருதி எல்லாம் ஒன்று தான். தத்காத்திரம் வஸ்து சாராணாம் சௌபகஸ்ய ச பாஜனம். ஹீ இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் ஆஸ்பிஷியஸ்னஸ் பகவான். அதனால் அவருடைய உடம்பு முழுக்க மங்களமாக இருக்குது. துவகஸ்ய ஸ்பர்ஷவாயோஷ்ய. துவக்குனாக்க ஸ்கின்னு அர்த்தம். பகவானுடைய மேலே இருக்கிற தோல் இருக்கு இல்லையா, இந்த விராட் புருஷனுடைய தோல் இருக்கே, ஸ்பர்ஷவாயோஷ்ய. ஸ்பர்ஷம் டச்சுங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது பாருங்க. அந்த ஸ்பர்ஷங்கிறது வாயு, எல்லா விதமான வாயுக்கள் அதெல்லாம் அதுக்கு இருப்பிடம் பகவானுடைய தோல் நாள். சர்வமேதஸ்ய சைவஹி. எல்லா விதமான யஜ்ஞங்களுக்கு இருப்பிடம் பகவானுடைய தோல். ரோமான்யுத்பிஜ்ய ஜாத்தீனாம். உத்பிஜ்ய ஜாத்தீனாம் நாள். உத்பிஜ்யம்னா வெஜிடேஷன், அதாவது எல்லா விதமான விரக்ஷங்கள் லோகத்தில் பார்க்குறோமே. எங்கே பார்த்தாலும் மலைகள்லேயும் காடுகள்லேயும் விரக்ஷங்கள் ஒரே பச்சை பசேர்னு இருக்கே. அதுதான் ருத்ரத்தில் போய் நம்ம பகவானை பார்க்குறத. நம்ம மதத்தில் பகவானை சும்மா அப்படி கண்ணால் அப்படி தலை இருக்குது கால் இருக்குன்னு நினச்சிக்கிறது இல்லை. பார்க்குற இடத்துலனா இயற்கையெல்லாம் பார்த்து வி பிகம் வெரி எக்ஸைட்டட், வெரி எக்ஸூபரண்ட், ஒரே வெரி என்தூசியாஸ்டிக்கலி வி கோ அண்ட் ப்ரே டு த லார்ட். ஹஹஹா எங்கே பார்த்தா விரக்ஷாய ஹரிகேஷாயோபவீத்தினே புஷ்டானாம் பதே நமோ நமஹான்னு ருத்ரத்தில் சொல்கிறோமே. ஹரிகேஷாயோபவீத்தினே, ஹே பகவானே ஹரிகேஷா, உன்னுடைய தலைமையிலெல்லாம் ஒரே க்ரீனாக இருக்குன்னா என்ன, இந்த ஊரில் தலையில் கலர் போட்டுக்கிறான் பச்சை கலர். போனால் தெரியும் சில பேர் இந்த தலையை ஒரு விதமாக கட் பண்ணிட்டு கலரை போட்டு பண்ணேன். இந்த ஊரில் பச்சை கலர்லாம் போட்டுப்பேன். அப்படி சொல்லலை பகவான், அப்படி கலரை போட்டுக்கலையா. இந்த இடத்துல என்ன அர்த்தம்னால் ருத்ரத்தில் சொல்லுவோம் ஹரிகேஷான்னு அவருக்கு பேர் சுவாமிக்கு ருத்ரனுக்கு. ஏன்னா இந்த வெஜிடேஷன் முழுக்க சுவாமியாக தியானம் பண்ணுறோம். இங்கே இருக்கப்பட்ட மரங்களும் மட்டைகளும் எல்லாம் பகவானே நீ தான் ரூபம் தான் நினச்சி நம்ம ரொம்ப வி பிகம் வெரி வெரி யுஃபோரிக் அண்ட் வி ப்ரே டு த லார்ட். அப்பேற்பட்ட எண்ணங்கள் நமக்கு வரணும். அதனால் ரோமாணி உத்பிஜ்ய ஜாத்தீனாம். விரக்ஷ ஜாத்திகளுக்கு எல்லாத்துக்கும் எங்கேன்னு தெரியுமா வருது, அதுக்கு இருப்பிடம் இந்த விராட் புருஷனுடைய ரோமங்கள். அவருடைய உடம்பில் இருக்கப்பட்ட அத்தனை ரோமங்களும் இந்த மரங்கள் மட்டைகள் இருக்கப்பட்ட வெஜிடேஷன்னு நினச்சிக்கணும் நம்ம. ஈர்வா யஜ்ஞஸ்து சம்பிருதாக. ஏன்னா இந்த விரக்ஷங்கள்லேருந்து வர சாதனங்கள் இருக்கே அதை வச்சு தான் யஜ்ஞங்கள் பண்ணுறோம். ஏன்னா அந்த மரத்தில் இருக்கப்பட்ட கட்டையை எடுத்து தான் போட்டு சமித்துகளெல்லாம் எடுத்து போட்டு யஜ்ஞம் பண்ணுறோம். அதனால் இந்த மரங்களெல்லாம் பகவான் கொடுத்தது, பகவானுடைய உடம்புங்கிறதா ஞாபகம் வச்சுக்கணும். கேசஸ்மஸ்ருநகான்யஸ்ய சிலாலோஹாப்ரவித்யுதாம். இந்த லோகத்தில் ஒன்றும் இல்லை. அதனால தான் ருத்ரத்தில் பார்த்தா அங்கே எல்லாம் கல்லே நீ தான் பகவானை போய் தியானம் பண்ணுறதே ருத்ரன் சொல்கிறதே நமஹான்னு சொல்லுவோம். ஹே பகவானே நீ மரமாக இருக்கே மட்டையாக இருக்கே கல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுறோமே. அதுதான் இங்கே சொல்கிறாள். எல்லாம் விராட் புருஷ சுவாமி. கேசம்னா தலையில் இருக்கப்பட்ட மயிறு, ஸ்மஸ்ரு முகத்தில் இருக்கப்பட்ட மயிறு, நக்கானி, அப்புறம் கையில் 10 விரல் இருக்குன்னா 10 நகங்கள் இருக்குது. இதெல்லாம் என்னென்னால் இதெல்லாம் ஷிலா லோகா அப்ர வித்யுதாம். அப்ரம்னா மேகமண்டலம், தண்ணியை வச்சுட்டுருக்கிறதுக்கு அப்ரம். லோகம்னா மினரல்ஸ், அதாவது உலோகங்கள்னு சொல்கிறது தமிழில். லோகம்னா மினரல்ஸ் லைக் அயன் ஓர் இந்த மாதிரிலாம் மினரல்ஸ். ஷிலாக பாறாங்கற்கள், மலைகளில் போனால் கல்லெல்லாம் இருக்குது. ஷிலா லோக அப்ர வித்யுதாம். வித்யுத் கணங்கள் மின்னல்லாம் அடிக்கிறதே ஆகாசத்தில் அது. இதெல்லாம் என்னென்னால் கேசஸ்மஸ்ரு நகான்யஸ்ய. பகவானுடைய கேசம் ஸ்மஸ்ரு நகம் இவைகள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். தீஸ் ஆர் தி பிளேசஸ் ஃப்ரம் வேர் தே ஆல் கேம். பாகவோ லோகபாலானாம். பாகவஹா ப்ளூரலில் போட்டிருக்காள். நமக்கெல்லாம் 2 கை, 2 என்ன சம்ஸ்கிருதத்தில் ஏகவச்சனம்
ரெண்டாவது வச்சனம், தித்தீய வச்சனம், திருத்தீய வச்சனம், பகுவச்சனம்னு உண்டு. 2 கைகள்னா சொல்லியிருப்பாள். நிறைய கைகள்னு சொல்கிறா. என்ன காரணம்னாள், விராட் புருஷனுக்கு ஆயிரக்கணக்கான கைகள். அதெல்லாம் யாருன்னாள், லோகபாலானாம். லோகத்தெல்லாம் க்ஷேமமாக வச்சுட்டுருக்க லோகபாலர் இருக்காளே அவள்லாம் கைகளாம். பிராயச க்ஷேமகர்மணாம். க்ஷேமகர்மணாம் லோகபாலானாம். இந்த லோகபாலாளுங்கிறவா என்ன பண்ணுவாள், பாலன காரியத்தை பண்ணுவாள். பாலனம்னா காப்பாற்றுறது. லோகத்தையும் நம்மையும் காப்பாற்றுறாளே அவளெல்லாம் பகவானுடைய கைகள் தான். ஏன்னா பகவான் அந்த கையால் நம்மளை காப்பாற்றுறாளாம். அதான் இருப்பிடம்னு நம்ம நினச்சிக்கணும். விக்ரமோ பூர்புவஸ்வச்ச க்ஷேமஸ்ய சரணஸ்ய ச. விக்ரமः பூர்புவஸ்வச்ச. பூலோகம், புவஹ புவர்லோகம், ஸ்வஹ ஸ்வர்கலோகம். இப்படி பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம்ங்கிறதாகப்பட்ட லோகங்கள் இருக்கே, இதெல்லாம் பகவானுடைய பாத அடிகள். அவள் நடக்கிற நடையினாள். அந்த விக்ரமகான நடை, கிரமான நடக்கிறது. விக்ரமஹா சுவாமியினுடைய அவருக்கு அதனால தான் திரிவிக்ரமன்னு பேர். 3 அடிகள் என்னென்னா பூர்புவ ஸ்வர்ஷ. அதனால தான் வாமனாவதாரத்தில் சுவாமி இந்த 3 லோகத்தையும் அளந்து விட்டார் 3 காலால், 3 அடியால். விக்ரமோ பூர்புவஸ்வச்ச க்ஷேமஸ்ய சரணஸ்ய ச. க்ஷேமம்னு முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். யோகக்ஷேமம் வகாமியகம்னு பகவான் கீதையில் சொன்னது தான் லைஃப் இன்சூரன்ஸ்காரருடைய மாட்டோவாக வச்சுருப்பா இந்தியாவில். அப்போ யோகம்னா என்ன, க்ஷேமம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். யோகமும் க்ஷேமம் ரெண்டு வெவ்வேறு இது விஷயங்கள். யோகம்னா ஆர்ஜிதம் பண்ணக்கூடிய வஸ்து. யோகம்னா நல்ல யோகம் இருக்குடான்னு அர்த்தம். அவனுக்கு நல்ல வருமானம் இருக்குதுன்னு அர்த்தம். அவனுக்கு ஏதோ லாட்ரி ப்ரைஸ் விழுந்து நன்னா வந்திருக்குன்னு அர்த்தம் யோகம். க்ஷேமம்னா அந்த வச்சுருந்து வந்த லாட்ரியே வேஸ்ட் பண்ணி விடப்படாது. அழகாக சமத்தாக வச்சுருந்து பேங்கில் எங்களை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறதே அது க்ஷேமம்னு பேர். அப்போ பகவான் என்ன பண்ணாள்னால் இந்த நடை, பகவானுடைய நடை இருக்கே, க்ஷேமஸ்ய சரணஸ்ய சேனாள். இருக்கிறதெல்லாம் காப்பாற்றுறவராம். அந்த காப்பாற்றுதல்ங்கிறதான விஷயம் இருக்கே, அதுவும் அவருடைய நடையில் இருக்குது. சரணஸ்ய பயத்துலேருந்து காப்பாற்றுறாளாம். எல்லாம் சரணாகத்தமாக வரப்போய் அடைஞ்சுட்டா என்ன மாதிரியான பயம் இருந்தாலும் அந்த பயம் இருக்கிறத போக்கிடுவாராம். அதனால தான் சுவாமிக்கு நாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பயகிருத்தே நமகான்னு ஒரு நாமா, உடனே பயநாசினே நமகான்னு ஒரு நாமா, பயகிருத் பயநாசனஹா. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். பகவான் பயத்தை கொடுக்குற மாதிரி தோணும். ஆனால் அந்த பயத்தை எடுக்கப்பட்டவரும் அவர் தான். அப்பேற்பட்டவர் அவருடைய நடையாம். சர்வகாமவரஸ்யாபி ஹரேச்சரணாஸ்பதம். ஆஸ்பதம்னா உற்பத்தி ஸ்தானம்னு அர்த்தம். த சோர்ஸ்னு அர்த்தம். என்ன எங்கேருந்து வருது, சர்வகாமவரஸ்யாபி. எல்லாவித காமனைகளையும் வரங்களையும் கொடுக்கப்பட்டவர். நம்ம போய் நமஸ்காரம் பண்ணுறோம். நமஸ்காரம் பண்ண 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 வேதம் போய் சொல்லு, நம்ம ஏத்தி உபாசந்தே நம்மியந்தே அஸ்மை காமாகானுது. யாரெல்லாம் போய் நமஸ்காரம் பண்ணுறோமோ அதனால தான் இப்படி பூயா நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கணும். சுவாமி போய் நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறாள்னால், ஒவ்வொரு நமஸ்காரம் பண்ணுறதையும் சுவாமி அப்படியே நம்மியந்தே அஸ்மை காமாகா. இவன் என்னென்ன மனசில் காமங்கள் நினச்சிட்டு இருக்கானோ அதெல்லாம் இவனை வந்து நமஸ்காரம் பண்ணுறதான். ஆஹா பண்ணிவிட்டேன் கொடுத்துட்டேன்னு சுவாமி சொல்கிறாளாம். சர்வகாமவரஸ்யாபி ஹரேச்சரணாஸ்பதம். பகவானுடைய சரணங்கள் இருக்கே அதுதான் அந்த உற்பத்தி ஸ்தானம் நாள். அதனால் நம்ம மனசில் நினச்சிருந்து குருவாயூரப்பனுடைய சரணங்களில் போய், ஹே பகவானே, இந்த சரணங்கள் அல்லவோ எனக்கு நினச்சிட்டு இருக்கிற காமனைகள் அத்தனையும் கொடுக்கக்கூடிய இருப்பிடம். அதனால் அந்த சரணங்கள் தான் எனக்கு எல்லாத்தையும் விட வசதி ரொம்ப பிரியம் நாள். அதனால தான் பட்டதிரி போய் கடைசி ஸ்லோகத்துக்கு முதல் ஸ்லோகம் நாராயணியத்தில் எல்லாத்தையும் எழுதிவிட்டு, யோகீந்திராணாம் த்வத் அங்கேஷு அதிக சுமதுரம் முக்திபாஜாம் நிவாசோ பக்தானாம் காமவர்யஹ. இதைத்தான் ஞாபகம் வச்சுன்னு சொன்னாள். இந்த பாகவதத்தில் சொன்ன ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுருந்து பட்டதிரி அங்கே சொல்லிவிட்டாள். பக்தானாம் காமவர்யஹ. இல்லை எனக்கு சொல்லு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். யோகீந்திராணாம் த்வதங்கேஷு அதிக சுமதுரம் முக்திபாஜாம் நிவாசோ பக்தானாம் காமவர்ய. அப்புறம் சொல்கிறேன், எனக்கு சட்டை சில சமயம் ஞாபகம் மறந்து போகிறது. பகவான் சொல்கிறத என்னுடைய அங்கங்களில் எல்லா அங்கங்கள்லேயும் யோகிகளுக்கு எது ரொம்ப பிரியம்னாள் அது பாதமூலம்.
நாததே பாதமூலம். ஏ பகவானே, உன்னுடைய பாத மூலம் இருக்கே அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வஸ்து. ஏன் காரணம்னால் சர்வகாமவரஸ்யாபி ஹரேச்சரண ஆஸ்பதம் அபாம் வீர்யஸ்ய சர்கஸ்ய பர்ஜன்யஸ்ய பிரஜாபதேஹ. அபாம் வீரியஸ்ய சர்கஸ்ய நாள். சர்க்கம்னா சொல்லியிருக்கேன், இன்னைக்கு காலம்பரையே சொன்னேனே. சர்க்கம் விசர்க்கம்னுட்டு 2. சர்க்கம்னா பிரைமரி கிரியேஷன். அப்படி எல்லா கிரியேஷன், எல்லா விதமான சிருஷ்டிக்கும் ஜலத்துக்கும் அப்பாம் வீரியஸ்ய. வீரியம்னா சுக்கரம்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில், சீமன். அதில் என்ன எல்லாம் உற்பத்தி ஆகிறது. அது மாதிரி இந்த சிருஷ்டிக்கு எல்லாத்துக்கும் ஒரு சீமன் இருந்திருக்குமே, அது. அப்பாம் வீரியஸ்ய சர்க்கஸ்ய பர்ஜன்யஸ்ய. பர்ஜன்யம்னா மேகமண்டலங்கள். ஏன்னா மழை பெஞ்சாதானே எல்லா சசியம் வளரும். அதாவது பர்ஜன்யஸ்ய பிரஜாபதேகே. மொத்தம் 9 பிரஜாபதிகள், 9 பிரஜாபதிகள் இருக்காளே அவாழலாம். இவா எல்லாத்துக்கும் இருப்பிடம் எதுனாள்? பகவானுடைய சிஷ்ணம் நாள். பும்ச ஸ்ரீஷ்ணா. சிஷ்ணம்னா ஆண்குறி. பகவானுடைய ஆண்குறி இருக்கே அதுதான் அதுக்கு இருப்பிடம் நாள். உபஸ்தஸ்து பிரஜாத்தியானந்த நிர்வృతேஹே. இந்த சம்போகம் பண்ணுறானே மனுஷன், அப்போ சம்போகம் பண்ணுறதே ஏற்படுற ஒரு தாபம் இருக்கே, அந்த தாபம் நிவர்த்தியாகிறதுக்கு ஏற்பட்ட உற்பத்தி ஸ்தானம் என்னன்னாள்? அதுக்கு உபஸ்தம்ங்கிறதான ஒரு இடம், அதுதான் பகவானுடைய இடத்துல இருக்குன்னாள். பும்சிஷ்ண உபஸ்தஸ்து பிரஜாத்தியானந்த நிர்வృతే. பிரஜாத்தியானந்த நிர்வృతే. அதாவது சம்போகத்தும்போது ஏற்படுற ஆனந்தம் இருக்கே அதுக்கு இருப்பிடம் நாள். பாயுர்யமஸ்ய மித்ரஸ்ய பரிமோக்ஷஸ்ய நாரத. பாயுன்னா அது ஒரு ஸ்தானம். பாயுன்னு ஒரு இடம், அது உடம்புல இருக்கப்பட்ட ஒரு ஆர்கன். அது என்ன, அந்த இடம் எதுக்குன்னாள்? யமஸ்ய மித்ரஸ்ய பரிமோக்ஷஸ்யன்னாள். யமன் எல்லாத்தையும் அவனுக்கு தர்மராஜன் சொல்கிறது. எல்லாத்தையும் எப்படி எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தின்னு இருக்கப்பட்ட ஜஸ்டிஸ் அவன், அந்த யமன். அந்த யமனுடைய இருப்பிடம் மித்ரஸ்ய. மித்ரங்கிறதான ஒரு காடு, மித்ரனுடைய இடம். பரிமோக்ஷஸ்ய நரக்கம். இது எல்லாத்துக்கும் இருப்பிடம். பரிமோக்ஷஸ்யனா மல பிரவருத்தின்னு வச்சுக்கலாம். ஒரு மலத்தை எல்லாம் எங்கே இருந்தாலும், ஈவன் இன் த பிக்கெஸ்ட் சிட்டி அண்ட் த பியூட்டிஃபுல் மோஸ்ட் பியூட்டிஃபுல் சிட்டி, யூ ஹாவ் டு ஹாவ் த சூவர் சிஸ்டம். சூவர் சிஸ்டம் இல்லாமல் எதாவது பியூட்டிஃபுல் சிட்டி இருக்குமா? இருக்காது. ஏன்னா அது கண்ணுக்கு தெரியலையே தவிர எல்லா ஊர்லேயும் இருக்குது. அதை கொண்டு போய் எங்கேயான போகணும். நியூயார்க் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்கிறாள். ஆப்பிளுங்கிறோம். அதுக்கெல்லாம் கொண்டு வந்து எங்கேயோ டம்ப் பண்ணுறான் பாருங்க. அங்கே வந்து நியூஜெர்சிக்கு பக்கத்தில் கொண்டு ஒரு மேடாக டம்ப் பண்ணிட்டு போகிறான். அப்படி எங்கேயான ஒரு இடம் வேணுமே, அதுவும் இருக்காம் பகவானுடைய உடம்புல. ஏ நாரதா நாள். ஹிம்சாயாக நிறுத்தே மிருத்யோ. ஏன்னா பகவான் ஒன்று எடுத்து விராட் புருஷன் இருந்தால் எல்லாமே பியூட்டின்னா இருக்காது. ஏன்னா எல்லாம் இருக்குது பகவான்கிட்டக்க. அப்படின்னாக்க தர்மம் அதர்மம் எல்லாம் இருக்கும். ஏன்னா அதனால்தான் சில சமயம் நம்ம பூஜை பண்ணுறதே சொல்லுவாள், தர்மாய நமஹ அதர்மாய நமஹா. இல்லைடா அதர்மாய நமஹான்னு சொல்கிற இலைன்னு நினச்சிக்கப்படாது. ஏன்னா சுவாமியினுடைய இருப்பிடம் உள்ளுக்குள்ளே பியூட்டி இருக்குது, அக்லினஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது அவர்கிட்டக்க. அதனால் கோபம் இருக்குது, சாந்தம் இருக்குது, ஹிம்சையும் இருக்குது, அஹிம்சையும் இருக்குது, லக்ஷ்மியும் இருக்குது, அலக்ஷ்மியும் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால் சுவாமிகிட்ட ஹிம்சையும் இருக்குது, அலக்ஷ்மி இருக்குது, மிருத்யு இருக்குது, சாவு இருக்குது, நிறையம் நரக்கம் இருக்குது. இதெல்லாம் எங்கே நாள்? சுவாமியினுடைய குதம் நாள், ஆனஸ். அந்த அதுக்குள்ளே இருக்காம். அதுதான் சுவாமியினுடைய இடம் நாள். பராபூதேஹே அதர்மஸ்ய. பராபூதம் அவமானம். அவமானங்கிறதான ஒரு ஃபீலிங் இருக்கே, அது அதர்மஸ்ய அதர்மம். தமசாப்பி அஜ்ஞானம். தமசானா இருட்டு, அஜ்ஞானம், இக்னோரன்ஸ். இதெல்லாமும் சுவாமிகிட்ட இருக்கான். அப்போ அந்த அதெல்லாமும் விராட் புருஷங்கிட்ட இருக்குது. அது எங்கே இருக்குன்னாள்? பின்பாகத்தில் பஷ்சிமஹா பராபூதேஹே அதர்மஸ்ய தமசாப்பி பஷ்சிமஹா. பிருஷ்டபாகம் முதுகில் இருக்குன்னாள். நாட்யோ நத நதீனாஞ்ச. நத நதீனாஞ்ச. நதம்னு ஒன்று, நதின்னு ஒன்று. நதம் நதி ரெண்டுமே ரிவர் தான். ஆனால் என்னென்ன மாதிரினா, தோஸ் ரிவர்ஸ் தட் ஃப்ளோ டுவர்ட்ஸ் த வெஸ்ட், வெஸ்டர்ன் டைரக்ஷனுக்கு போகிற ரிவர்களுக்கு நதம்னு சொல்கிறது.
நர்மதையை நதம்னு சொல்கிறது. ஏன்னா நர்மதை ஈஸ்டில் ஆரிஜின் ஆகி வெஸ்ட்டை நோக்கி போகிறது. இப்போ கங்காதி யமுனாதி நதிகள்னால் நதிகள்னு சொல்கிறது. ஏன்னா அது வெஸ்ட்டில் உண்டாகி ஈஸ்ட்டை பார்க்க போகிறது. காவேரி இருக்குது, அது நதி. ஏன்னா அது எங்கேயோ கர்நாடகாவில் உற்பத்தியாகி காவேரிப்பட்டினத்தில் போய் தமிழ்நாட்டில் போய் நதியில் போய் சேர்ந்து விடுறது, பே ஆஃப் பெங்காலில் போய் சேர்றது. அதனால் நதின்னு பேர். அப்போ நதினாச்சே நதங்கள் நதிகள் இவாள்னால் சுவாமியினுடைய எந்த இருப்பிடம் எங்கேனால் நாட்யா, பகவானுடைய இரத்த குழாய் நாடிகள் நாள். நாட்யோ நத நதீனாஞ்ச கோத்ராணாம் அஸ்தி சம்ஹதி. கோத்ராணாம்னா மலைகள், பெரிய பெரிய மலைகள் இருக்கல, சிம்மாச்சலம், ரிஷபாச்சலம், வெங்கடாச்சலம், ஹிமாச்சலம், இப்படி எக்கச்சக்கமாக ஏகப்பட்ட மலைகள் இருக்குது இந்தியாவில். பெரிய பெரிய லோகத்திலேயே இருக்கப்பட்ட ரொம்ப டாலஸ்ட்டு மவுண்டன்ஸ்லாம் இந்தியா தேசத்தில் தான் இருக்குது, ஹிமாலய மலைகள். அப்பேற்பட்ட மலைகள்லாம் இருக்கே, அதெல்லாம் பகவானுடைய அஸ்தி சம்ஹதி நாள், பகவானுடைய எலும்பு கூடு நாள், அவருடைய போன்ஸ் அப்படின்னாள். அவ்யக்த ரச சிந்து நாம், அவ்யக்த ரச சிந்து நாள், எல்லாவித அன்ன சாராம்சம் இருக்கே, அந்த சாகரம் மாதிரி இருக்குது. அவ்யக்த ரச சிந்து நாம் பூதானாம் நிதனஸ்யச்ச, இந்த பூதங்கள் இருக்கே, பஞ்சபூதங்கள் இருக்கே, அதுகளெல்லாம் எங்கே இருக்குன்னாள். உதரம் விதித்தம் பும்சோஹோ, அத்தனை ரசங்களும் பூதங்களும் எல்லாம் பகவானுடைய உதரம் வயிற்றுக்குள்ளே இருக்குன்னாள். பும்சோஹா ஹிருதயம் மனசப்பதம், ஹிருதயம் மனசப்பதம் நாள். சூக்ஷ்ம சரீரம் ஜீவன்களுக்கெல்லாம் இருக்கே, லிங்க சரீரம் சொல்கிறது. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் 100 சரீரம் திருண்டு இருக்குது இங்கேயோ அப்படிங்கிறதாக உத்பிரேட்சங்க. அந்த லிங்க சரீரம், சூக்ஷ்ம சரீரம் இருக்கே, ஜீவன்களுடைய எல்லாம் பகவானுடைய ஹிருதயத்துக்குள்ளே இருக்கான் அத்தனை ஜீவராசிகளும். தர்மஸ்ய மம துப்யஞ்ச குமாராணாம் பவஸ்ய விஜானஸ்ய ச சத்வஸ்ய பரஸ்யாத்மா பராயணம். தர்மஸ்ய மம துப்யஞ்ச, எனக்கு, மமனா எனக்கு, எனக்குன்னு யார் சொல்கிறாள்? பிரம்மா சொல்லிக்கிறாள். இது சொல்கிறது யார்? பிரம்மா நாரதருக்கு சொல்லின்னு இருக்கார். அதனால் மமங்கிறானா என்ன அர்த்தம்னா பிரம்மான்னு அர்த்தம். எனக்கு, உனக்கு, துப்பியம் சே, உனக்குன்னு யார் சொல்கிறாள்? நாரத சுவாமி சொல்கிறாள். அதாவது பிரம்மா நாரதன் எல்லாரும் உன்னோட கூட உன்னோட பிராத்தாக்கள் இருக்காள், 4 குமாராள்னு சொல்கிறது. சனக சனாதன சனத்சுஜா, சனந்தன சனாதன சனத்சுஜாதாள்னு சனகாதிகள்னு சொல்கிறது 4 பேர் குமாராள். அந்த 4 குமாராள் இருக்காளே வாழ்நாள். பவஸ்ய, பவஹான்னு ருத்ரனுக்கு பேர். அந்த பரமேஸ்வரன் இருக்கானே அவன். இவன் எல்லாம் தர்மம், நான், நீ, சனகாதிகள், ருத்ரன். அதோடு கூட விஜானம், விஜானம்ங்கிறது விஜானஸ்ய ச சத்வஸ்ய, சத்வகுணம். இதோடு கூட பரஸ்யாத்மா பராயணம். இது எல்லாத்துக்கும் எது தெரியுமா இருப்பிடம்? பகவான் விராட் புருஷனுடைய சைத்தன்யம், சித்தம் இருக்கே, அதாவது பகவானுடைய மூளை இருக்கே, சித்தம் இருக்கே, அந்த சித்தம் தான் இன்டலெக்ட், அதுதான் இருப்பிடம் நாள். தர்மஸ்ய மம துப்யஞ்ச குமாராணாம் பவஸ்ய ச விஜானஸ்ய ச சத்வஸ்ய பரஸ்யாத்மா பராயணம். அகம் பவான் பவश्चैव தயி மே முனயோக்ரஜாः சுராசுர நரா நாகாः खगाः மிருகசரீஸ்ருபாः கந்தர்வாப்சரசோ யக்ஷாः ரக்ஷோ பூதகணோரகாः பசவः பிதரः சித்தாः வித்யாத்ராः சாரணாத்ருமாः அன்யே ச விவிதா ஜீவாः ஜலஸ்தலநபௌகசாः நபௌகசः கிரஹர்க்ஷகேதவஸ்தாராः தடிதः स्तनयित्नवः सर्वं पुरुष एवेदं भूतं भव्यं भवच्चयत् तेनेदम् आवृतं विश्वं वितस्तिम् अधितिष्ठति. ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துட்டாளிங்க யாரெல்லாம் பகவான்கிட்ட இந்த விராட் புருஷன்கிட்ட இருக்காள்னு. அகம் பவான் பவश्चैव,
தைமே முனயோக்ரஜாக. ஏ நாரதான்னு கூப்பிட்டாள் பிரம்மா. அகம் நான், பிரம்மாவான நான், பவான் நீ, நாரதனார் நீ, பவச்சைவ ருத்ரன் பரமேஸ்வரன், தைமே முனையோ அக்ரஜாக. அக்ரஜாகனா உனக்கு முன்னாடி பிறந்தவர்னு அர்த்தம். சகஜானா சேர்ந்து உன்னோட கூட பிறந்தவர்னு அர்த்தம். அக்ரஜாகனா முன்னாடி பிறந்தவாள். உனக்கு முன்னாடியே இவாள்லாம் பிறந்திருக்காள் சனக்காதிகள். அவள்லாம் இருந்திருக்காள். சுராசுர நரா நாகாஹா. சுராள் தேவதைகள், அசுராள்னா தேவதைகள் இல்லாத இருப்ப ராட்சசாள், அசுராள். ஆக்சுவலாக அசுராளுங்கிறதுக்கு என்ன லிட்டரல் மீனிங்னா தோஸ் தட் ஆர் நாட் பிளஸ்ட் வித் இன்டெலெக்ட்னு அர்த்தம். சுராஹானா பிரைட் பீப்புள். நான் சுர்ன்னு சொல்லியிருக்கேன் முன்னாடி. சுர்னா டு பி எஃபல்ஜென்ட் ஆர் டு ஷைன்னு அர்த்தம். அதனால தான் சூரியன்னு பேர். சூரியனுக்கு ஏன் பேர் சூரியன்னா அதுக்கு சுருங்கிறதுலேருந்து. சுருன்னா என்ன? டு பி பிரில்லியன்ட். சூரியன் பிரில்லியண்ட்டாக இருக்காரோ இல்லையோ, அதனால் அவருக்கு சூரியன்னு பேர். அப்போ சுராஹானா தோஸ் பீப்புள் ஹூ ஆர் பிரில்லியன்ட்னு அர்த்தம். பிரில்லியண்ட்டு அவள் தலையில் லைட் போட்டிருக்குமா? இல்லை, அர்த்தம் இல்லை. தட் மீன் தே ஆர் வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள்னு அர்த்தம். அசுராஹானா தோஸ் ஹூ ஆர் டல் பீப்புள், தே ஆர் நாட் வெரி இன்டெலிஜென்ட். அதனால் சுராஹா அசுராஹா. நராஹானா நம்மளை மாதிரி மனுஷியாள், ரெண்டுலேயும் மாட்டிக்காதவாள். சில விஷயம் தெரிஞ்சிருக்கும், சில விஷயம் தெரியாதவன். எல்லாம் தெரிஞ்சதாக நினச்சிட்டு இருக்கோம் பாருங்கோ. அதனால் நராஹா. நாகாஹா நாகப்பாம்புகள் இருக்கே அதை வாழலாம். ககாஹானா அதான் கானா உயர்க்க ஆகாசம்னு. ஆகாசத்தில் போகிறவாள் யார்? பக்ஷிகள். ககாஹா கே கச்சந்தி. கேனா உயரக்க ஆகாசத்தில் அதுகள்லாம் போகிறது இல்லையோ, அதனால் ககாஹா. சம்ஸ்கிருத பாஷை வெரி இன்ட்ரெஸ்டிங். உரகா, பின்னாடி உரகான்னு ஒரு வார்த்தை இருக்குது. உரசா கச்சதி யஹா சஹா உரகா. உரசுன்னா என்ன அர்த்தம்? மார்புனால் நடக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஊர்ந்து போகிறது. எது போகும்? பாம்பு அதனுடைய மாறால் தானே நடந்து போகிறது. கால் இருக்கா? கிடையாது. அதனால் அதுக்கு உரகான்னு பேர். அதனால தான் உரகஷாயின்னா பகவானுக்கு பேர் இந்த உரகம். அது மாதிரி ககானா பக்ஷின்னு பேர். ககாஹா மிருக சரீஸ்ருபாக. பலவிதமான மிருகங்கள், இன்செக்ட்ஸு இதெல்லாம். கந்தர்வாப்சரசோ யக்ஷாக. கந்தர்வாள், அப்சரசு, யக்ஷாள். ராக்ஷோபூதகணோரகாக. ராட்சசாள், பூதங்கள், பூதகணங்கள், உரகங்கள்னால் அதான் பாம்பு சொன்னேன். அது ஊர்வனை. பசவஹா பிதர சித்தாக. பலவிதமான பசுக்கள்னால் அனிமல்ஸ். பிதரஹா ஆன்சஸ்டர்ஸ், மெயின்ஸ். பிதரஹா சித்தாள். வித்யாத்ராச்சாரணாத்ருமாக. வித்யாதராள், சாரணாள். இவெல்லாம் ஒவ்வொரு அவளுக்கெல்லாம் ஒவ்வொரு பவர் இருக்கிறவாள்லாம் அந்தந்த லெவலுக்கு போகிறவாள். துருமாக மரங்கள். அந்நேஜ விவிதா ஜீவாக. இன்னும் பலவிதமான ஜீவராசிகள், பலவிதமான ஜீவன்கள். அது எங்கெங்கே இருக்குது? சிலது ஜலத்தில் இருக்கும், சிலது ஸ்தலத்தில் இருக்கும், சிலது நபத்தில் இருக்கும். நபம்னா ஆகாசத்தில் இருக்கும். அதான் ஜலஸ்தல நபௌகசா. சிலது வாட்டரில் இருக்கப்பட்டது. இன்னொன்று சிலது ஸ்தலம், பூமியில் இருக்கப்பட்டது, ஆகாசத்தில் இருக்கப்பட்டது. இவைகளெல்லாம் கிரகர்க்ஷ கேதவத்தாராக. கிரகனா வேரியஸ் பிளானட்ஸ். ரிக்ஷ நட்சத்திரங்கள். கேத்தவகான்னா தூமகேத்தவகான்னு அர்த்தம். அதாவது வால் நட்சத்திரம். இப்படி வேகமாக போகிறத அதுக்கு வால் இருக்கிற மாதிரி தெரியும். அது போடுற அந்த ஷூட் பண்ணிட்டு போகிற அந்த லைட் இருக்கே, அது கண்ணுக்கு என்னமோ அதுக்கு வால் இருக்கிற மாதிரி தெரியும். ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்கிறது. கேத்தவஹா தாராஹா நட்சத்திரங்கள். தடிதஸ்தன இத்னவஹா. இதெல்லாம் பகவானுடைய ஸ்தனங்களில் இருக்கான். சர்வம் புருஷயே வேதம். இதெல்லாம் பகவான்கிட்ட இருக்குன்னால் பூதம் பவ்யம் பவச்சயத்து. இதுவரைக்கும் ஏற்பட்டது, இப்போது இருக்கப்பட்டது, இனிமே இருக்க போகிறது. ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர். இது எல்லாமே எங்கே இருக்குன்னால் தேனேதம் ஆவிருத்தம் விஸ்வம் விதத்திம் அதிதிஷ்டதி. எல்லாத்துலேயும் பகவான் ஊடுருவி அதிதிஷ்டத்தினாள். அதிதிஷ்டத்தின்னா ஊடுருவி இருக்காருன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் சேர்ந்து உள்ள ஊடுருவி இருக்காராம் சுவாமி. அப்படி சொன்னாள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை எல்லோரும் அத்தியனம் பண்ணுங்க.
अथ श्रीमद्भागवते द्वितीयस्कन्धे षष्ठोऽध्यायः। श्रीहरे नमः। ब्रह्मोवाच 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 वाचां वह्नेः मुखं क्षेत्रं वाचां वह्नेः मुखं क्षेत्रं वाचां वह्नेः मुखं क्षेत्रं छन्दसां सप्तधातवः छन्दसां सप्तधातवः छन्दसां सप्तधातवः हव्यकव्यामृतान्नानां 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 जिह्वा सर्वरसस्य च जिह्वा सर्वरसस्य च जिह्वा सर्वरसस्य च सर्वासूनां च वायोश्च सर्वासूनां च वायोश्च सर्वासूनां च वायोश्च तन्नासे परमायणे तन्नासे परमायणे तन्नासे परमायणे अश्विनोरोषधीनां च अश्विनोरोषधीनां च अश्विनोरोषधीनां च घ्राणो मोदप्रमोदयोः घ्राणो मोदप्रमोदयोः घ्राणो मोदप्रमोदयोः रूपाणां तेजसां चक्षुः रूपाणां तेजसां चक्षुः रूपाणां तेजसां चक्षुः दिवः सूर्यस्य चाक्षिणी दिवः सूर्यस्य चाक्षिणी दिवः सूर्यस्य चाक्षिणी कर्णौ दिशां च तीर्थानां कर्णौ दिशां च तीर्थानां कर्णौ दिशां च तीर्थानां श्रोत्रम् आकाशशब्दयोः श्रोत्रम् आकाशशब्दयोः श्रोत्रम् आकाशशब्दयोः तद्गात्रं वस्तुसाराणां तद्गात्रं वस्तुसाराणां तद्गात्रं वस्तुसाराणां सौभगस्य च भाजनं सौभगस्य च भाजनं सौभगस्य च भाजनं त्वगस्य स्पर्शवायोश्च त्वगस्य स्पर्शवायोश्च त्वगस्य स्पर्शवायोश्च सर्वमेधस्य चैव हि सर्वमेधस्य चैव हि सर्वमेधस्य चैव हि रोमाण्युद्भिज्य जातीनां रोमाणि उद्भिज्य जातीनां रोमाण्युद्भिज्य जातीनां यैर्वा यज्ञस्तु संभृतः यैर्वा यज्ञस्तु संभृतः यैर्वा यज्ञस्तु संभृतः केशश्मश्रुनखान्यस्य 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 शिलालोहाभ्रविद्युतां 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 बाहवो लोकपालानां बाहवो लोकपालानां बाहवो लोकपालानां प्रायशः क्षेमकर्मणां प्रायशः क्षेमकर्मणां प्रायशः क्षेमकर्मणां विक्रमो भूर्भुवस्वश्च विक्रमो भूर्भुवस्वश्च विक्रमो भूर्भुवस्वश्च
क्षेमस्य शरणस्य च क्षेमस्य शरणस्य च सर्वकामवरस्यापि 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 हरेश्चरण आस्पदम् हरेश्चरण आस्पदम् हरेश्चरण आस्पदम् अपां वीर्यस्य सर्गस्य अपां वीर्यस्य सर्गस्य पर्जन्यस्य प्रजापतेः पर्जन्यस्य प्रजापतेः पर्जन्यस्य प्रजापतेः पुंसः शिश्न उपस्थस्तु पुंसः शिश्न उपस्थस्तु पुंसः शिश्न उपस्थस्तु प्रजात्यानन्दनिर्वृतेः 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 पायुर्यमस्य मित्रस्य पायुर्यमस्य मित्रस्य पायुर्यमस्य मित्रस्य परिमोक्षस्य नारद परिमोक्षस्य नारद परिमोक्षस्य नारद हिंसायाः निरतेर्मृत्योः हिंसाया निरतेर्मृत्योः हिंसाया निरतेर्मृत्योः निरयस्य गुदं स्मृतः निरयस्य गुदं स्मृतः निरयस्य गुदं स्मृतः पराभूतेरधर्मस्य पराभूतेः अधर्मस्य पराभूतेरधर्मस्य तमसश्चापि पश्चिमः तमसश्चापि पश्चिमः तमसश्चापि पश्चिमः नाड्यो नदनदीनाञ्च नाड्यो नदनदीनाञ्च नाड्यो नदनदीनाञ्च गोत्राणाम् अस्थिसंहतिः गोत्राणाम् अस्थिसंहतिः गोत्राणाम् अस्थिसंहतिः अव्यक्तरससिन्धूनाम् 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 भूतानां निधनस्य च भूतानां निधनस्य च भूतानां निधनस्य च उदरं विदितं पुंसो उदरं विदितं पुंसः उदरं विदितं पुंसः हृदयं मनसः पदम् हृदयं मनसः पदम् हृदयं मनसः पदम् धर्मस्य मम तुभ्यं च धर्मस्य मम तुभ्यं च धर्मस्य मम तुभ्यं च कुमाराणां भवस्य च कुमाराणां भवस्य च कुमाराणां भवस्य च विज्ञानस्य च सत्त्वस्य विज्ञानस्य च सत्त्वस्य विज्ञानस्य च सत्त्वस्य परस्यात्मा परायणम् परस्यात्मा परायणम् परस्यात्मा परायणम् अहं भवान् भवश्चैव अहं भवान् भवश्चैव अहं भवान् भवश्चैव तहि मे मुनयोऽग्रजाः तहि मे मुनयोऽग्रजाः तहि मे मुनयोऽग्रजाः सुरासुरनरा नागाः सुरासुरनरा नागाः
சுராசுரநரா நாகாः खगाः मृगसरीसृपाः खगा मृगसरीसृपाः खगा मृगसरीसृपाः गन्धर्वाप्सरसो यक्षाः गन्धर्वाप्सरसो यक्षाः गन्धर्वाप्सरसो यक्षाः रक्षो भूतगणोरगाः रक्षो भूतगणोरगाः रक्षो भूतगणोरगाः पशवः पितरः सिद्धाः पशवः पितरः सिद्धाः पशवः पितरः सिद्धाः विद्याध्राश्चारणाद्रुमाः विद्याध्राः चारणाः द्रुमाः विद्याध्राश्चारणाद्रुमाः अन्ये च विविधा जीवाः अन्ये च विविधा जीवाः अन्ये च विविधा जीवाः जलस्थलनभौकसः 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 ग्रहर्क्षकेतवस्ताराः 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 तडितः स्तनयित्नवः तडितस्तनयित्नवः तडितस्तनयित्नवः सर्वं पुरुष एवेदं सर्वं पुरुष एवेदं सर्वं पुरुष एवेदं भूतं भव्यं भवच्च यत् भूतं भव्यं भवच्च यत् भूतं भव्यं भवच्च यत् तेनेदम् आवृतं विश्वं तेनेदम् आवृतं विश्वं तेनेदम् आवृतं विश्वं वितस्तिमधितिष्ठति वितस्तिम् अधितिष्ठति वितस्तिमधितिष्ठति. இப்படியாக விராட் புருஷனுக்குள்ள எல்லா விஷயங்களும் ஊடுருவி இருக்கு. சுவாமி நிற்கிறாள்ங்கிறதாக விராட் புருஷனை சொன்னாள். சொல்லிவிட்டு மேற்கொண்டு விராட் புருஷனுக்குள்ளே இருக்கிறதுனா மறுபடியும் சொன்னாள். ஸ்வதிஷ்ணியம் பிரதபன் பிராணஹ பகிஷ்ச பிரதபத்யசௌ ஏவம் விராஜம் பிரதபன் தபத்யந்தர்பஹி புமான். புமான் அந்த புருஷன் இருக்கானே, மகாபுருஷன். புருஷன்னா ஆள்னு பேர். பெரிய மகாபுருஷன் விராட் புருஷன்னா பெருமாள்னு அர்த்தம். அந்த பெருமாளான சுவாமி இருக்காரே, அந்த பெருமாள் கிட்ட என்ன இருக்குன்னாள். ஸ்வதிஷ்ணியம் பிரதபன் பிராணஹா. அந்த சைத்தன்யம் இருக்கே, அது பிரகாஷன் இருக்கா, வெளியிலையும் பிரகாசிக்கிறது உள்ளேயும் பிரகாசிக்கிறதுனாள். பகிஷ்ச அந்தஷ்ச பகிஷ்ச பிரதபத்யசௌ. வெளி எப்படின்னாள், சூரியன் எப்படி வெளியிலையும் பிரகாசிக்கிறார் உள்ளேயும் பிரகாசிக்கிறாள். அவர் ஸ்பான்டேனியாக அதுக்கு வெளியில் அதுக்கு எனர்ஜி வேற இடத்துலேருந்து தேவையில்லை, பிரகாஷன் இருக்காள். அப்படி சுவாமிக்கு வேறு எங்கேருந்தோ பேட்டரியை சார்ஜ் பண்ண வேண்டாம், அவர் சுயமாக சார்ஜ் பண்ணுற பேட்டரி அவர். அதனால் அவர் உள்ளேயும் பிரகாஷன் இருக்கார், வெளியிலையும் பிரகாசிக்கிறாள். ஏவம் விராஜம் பிரதபன்னு தபதி அந்த பகி புமான். உள்ளேயும் பிரகாசிக்கிறாள் வெளியிலையும் பிரகாசிக்கிறாள் சுவாமி. சோமிருதஸ்யாபயஸ்யேஷோ மர்த்தியமன்னம் யதத்யகாத். சோ அமிர்தஸ்ய அபயஸ்ய ஈஷா நாள். அவர் அமிர்தஸ்ய, மிருத்தம்னா இறப்புன்னு அர்த்தம், அமிர்தம்னா இம்மார்டாலிட்டி. அவர் இம்மார்டாலிட்டி, அபயம், பயம்னா ஃபியர், அபயம்னா ஃபியர்லெஸ்னஸ். அப்போ ஃபியர்லெஸ்னஸ்ஸு, இம்மார்டாலிட்டி, இதெல்லாம் நல்ல நோபல் குவாலிட்டிஸ். அதுக்கு எல்லாத்துக்கும் லார்டாம் அவர் ஈஸ்வரன். சஹா அமிர்தஸ்ய அபயஸ்ய ஈஷா. சோ அமிர்தஸ்யாபயஸ்யேஷா மர்த்தியமன்னம் யதத்யகாத். பகவானுடைய மையம் பற்றி சொல்கிறாள். அவர்தான் சுவாமி தான் அன்னம் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய
சக்தியை கொடுக்கக்கூடிய அவர் தான் ஈசன் இது எல்லாத்துக்கும். மகிமைஷ ததோ பிரம்மன் புருஷஸ்ய துரத்யயா. கையை ரெண்டையும் விரிச்சு விட்டாள். அப்புறம் சுகாச்சாரியாள் பிரம்மா நாரதர்கிட்ட சொன்னாள், நான் எப்படி சொல்லுவேன், பகவானுடைய சில பாடகாலெலாம் பார்த்துருக்கலாம். அப்படி போயிட்டே இருப்பாள். இந்த உயர்க்க உச்சஸ்தாயிக்கு போயிட்டு அப்புறம் அவரால் பாட முடியாது. அதுக்கு மேலே ஸ்தாயிக்கு போகணுன்னு பார்ப்பற முடியாது. ஏன்னா அவருக்கு சக்தி இருக்காது. கையை ரெண்டையும் தூக்கி விடுவார்னே பார்க்கலாம். அதாவது என்ன அர்த்தம்னா, இதுக்கு மேலே போகணுன்னு எனக்கு இருக்குது, என் தொண்டை மேலே போக மாட்டேங்கிறதுன்னு பாடகால் சில பேர் சங்கீதத்தில் இருக்கப்பட்டவாள் பார்த்துருக்கலாம். இப்படி மேலே 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 போகும். போயிட்டு கடைசியில் கையை விரிச்சுடுவாள், வயிறை தூக்கிடுவாள். அப்படி இங்கே தூக்கிவிட்டாள் கையை ரெண்டையும். இதுக்கு மேலே விராட் புருஷனை எப்படி நான் வர்ணிக்கிறது, பகவானுடைய மகிமையை நான் எப்படி சொல்கிறது? மகிமைஷ ததோ பிரம்மன் புருஷஸ்ய துரத்யயா. துரத்யயான்னாள். இதுக்கு மேலே மகிமையை சொல்கிறதுங்கிறது முடியாதுப்பா. அப்பேற்பட்ட மகிமையை பொருந்தியவன் சுவாமி. பாதேஷு சர்வபூதானி பும்சஸ்திதி பதோ விது. சர்வபூதானி பாதா விஸ்வாபூதான்யஸ்ய பாதா. ஏன்னா புருஷ சூக்தத்தில் பார்க்கலாம், பாதோஸ்ய விஸ்வாபூதானி. இந்த விஸ்வம் பூரா இருக்கே அத்தனையும் பகவானுடைய அவருடைய அனுபூதி இருக்கே, அதனுடைய பூத்தி இருக்கே, அதனுடைய கால்பாகம்தான். கால்பாகம்னா வெளியில் தெரிகிறது. ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கே, அது முக்காபாகம் நாள். என்ன முக்காபாகம் கண்ணுக்கு தெரியாமல் ஸ்பிரிச்சுவலாக இருக்குது. இந்த மெட்டீரியல் வேர்ல்டு பார்க்குறமே விஸ்வம், திருஷ்யமான விஸ்வம் இருக்கே, அந்த சர்வபூதங்களை பார்க்குறமே, அதெல்லாம் பகவானுடைய கால்பாகம் நாள். பாதோ அஸ்ய விஸ்வா பூதானி நாள். அதான் இங்கே சொல்கிறாள். புருஷ சூக்தத்தில் இருக்கிறத தான் திருப்பி சொல்கிறாள் இங்கே. பாதேஷு சர்வபூதானி பும்சஸ்திதி பதோ விது. நீ எப்படி நினச்சிக்கணும்னாள், 1/4 ஆஃப் த லார்ட்ஸ் க்ளோரிஸ் பொட்டன்சிஸ், அவருடைய பொட்டன்சியில் 1/4 இருக்கே, அதுதான் இந்த விஸ்வாபூதானி அஸ்ய பாதா. பாக்கி என்னென்னால் அமிர்தம் க்ஷேமம் அபயம் திரிமூர்த்னோத் அதாயி மூர்தசு. அந்த சிரஞ்சீவித்வம், அமிர்தம்னா சிரஞ்சீவித்வம், இம்மார்டாலிட்டி. க்ஷேமம் இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கே க்ஷேமம். அபயம் ஃபியர்லெஸ்னஸ். எப்போ ஃபியர்லெஸ்னஸ் வரும், பூர்ண ஞானம் ஏற்பட்டுதுன்னா பயம் போயிடும். எப்போ ரெண்டுன்னு நினச்சிட்டு இருக்கோமோ அப்போ தான் துவைத்தாத் பயம் பவதினாள். ரெண்டுன்னு நினச்சினா பயமாக இருக்குது. நான் ஒத்தன் அவன் ஒத்தன்னா பயம், ஸ்திரீ புமான்னா பயம், பிராமணன் அப்ராமணன்னா பயம், ஜாதி மதம்னா பயம். இப்படி ரெண்டாக பிரித்து நம்ம எல்லாம் ஒன்றுன்னு நினைக்காத போது பயம் ஏற்படுறது. அமிர்தம் க்ஷேமம் அபயம் திருமூர்த்னோத்யாயி மூர்தசு. இவருக்கு பாதாஸ்திரயோ பகிஷ்சாசன் அப்ரஜானாம் சாஸ்ரமாக. அப்ரஜானாம் சாஸ்ரமாக நாள். அப்ரஜானாம்னு யாருக்குன்னா, பிரஜைகளை உண்டாக்காதவாள்னு ஒரு கோஷ்டி இருக்காள். அவள் நைஷ்டிக பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கப்பட்டவாள், சன்னியாசிகள். இவாளுக்கு தான் அப்ரஜானாம், அவளுக்கு தான் அப்ரஜாள்னு பேர். ஏன்னா அவளால் பிரஜைகள் இனிமேல் உண்டாக்க மாட்டாள். நைஷ்டிக பிரம்மச்சாரின்னா கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறவனுக்கு நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு பேர். நூத்தனுக்கு உபகுருவானன்னு சொல்கிறது. 2 விதமான பிரம்மச்சாரிகள். ஏன்னா பிரம்மச்சாரியிலேயே கல்யாணம் பண்ணினவனுக்கும் பிரம்மச்சாரி தான். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், பிரம்மச்சாரின்னா செலிபஸின்னா வேறு மாதிரி. அதாவது என்ன அர்த்தம்னா, அவனுடைய பத்னியோடு கூட சம்போகம்லாம் பண்ணிப்பான். ஆனால் எப்போ பண்ணணுமோ அப்படி பண்ணிட்டு அப்புறம் அவன் நிறுத்திவிடுவான். அப்பேற்பட்டவனும் பிரம்மச்சாரின்னு தான் சொல்கிறது. ஏன்னா அவன் சதா பிரம்மணி சரதி. அவன் வேதோக்தமான விஷயப்படி போயின்னு இருக்கப்பட்டவன். அவனையும் சேர்த்து இந்த கோஷ்டியில் சேர்த்துக்க முடியாது. ஆனால் இந்த நைஷ்டிகமாக இருக்கப்பட்ட பிரம்மச்சாரி இருக்கானே, கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்துகிட்டே இருப்பான், அவன் அப்ரஜானாம். அவன் அப்ரஜையில் சேர்ந்தவன். வானப்பிரஸ்தாள், சன்னியாசிகள். இவாளுக்கெல்லாம் ஒரு லோகம் இருக்கான். அவள்னால் போகிற லோகம் இருக்கே, அது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. அதுக்கு போவாள். பாதாஸ்திரயோ பகிஷ்சாசன் அப்ரஜானாஞ்சாஸ்ரமாக அந்தஸ்திரிலோக்கியாத்து அபரோ கிரகமேதோ அபிருஹத்விரதா. அபிருஹத் விரதா கிரகமேதா. கிரகமேதிகள் இருக்காளே, நம்மளை மாதிரி இருக்கப்பட்டவாள். நம்மளை வாணி என்ன சேர்த்துக்கிறேன், எல்லாரையும் சேர்த்துக்கல, கோச்சிக்கப்படாது. அதாவது அவ்வளோ இல்லாமல் ஏதோ தர்மசாஸ்திரங்களில் சொன்னபடி இல்லாமல் இருக்கப்பட்ட கிரகமேதி இருக்கானே, அவனுக்கெல்லாம் சாதாரண லோகங்கள் இருக்குது. அது இந்த கால்பாகத்தில் மாட்டி நிறுத்து அப்படின்னு சொன்னாள்.
ஸ்ருதி விசக்கிரமே விஸ்வம் சாசனா நசனே உபே. எல்லாம் புருஷ சூக்தத்தில் சாசனா நசனே உபே இதெல்லாம் கேட்டிருக்கலாம். அதாவது சா அசனன்னா அசன அனசனன்னு ரெண்டு உண்டு. அசன அனசன அது சேர்ந்தா சாசனா நசனே உபே. உபேனா ரெண்டுன்னு அர்த்தம். சாசனம்னா லார்டிங் ஓவர்னு அர்த்தம். என்னென்னா அப்படியே மேலே எல்லாத்தையும் லார்டாக இருந்து பண்ணிக்கப்பட்டவர். இன்னும் சர்வீஸ் ஓரியன்ட். இன்னும் மேனேஜராக இருக்கலாம், இல்லாட்டா மேனேஜர் இல்லாமல் மேனேஜருக்கு கீழே இறக்கப்பட்டவனாக இருக்கலாம். ரெண்டு தான் உண்டுன்னு. இந்த லூசன் டெக்னாலஜி நான் வேலை செய்கிறதே எல்லாருமே மேனேஜருங்க. நான் நினச்சிக்கிறது எல்லாருமே மேனேஜர்னு டைட்டில் போட்டுருக்கானே, அப்போ அவனுக்கு கீழே வேலை செய்கிறவனே ஒருத்தரும் கிடையாதான்ட்டு. அப்படி சாசனா அசனே உபே. லோகத்தில் ரெண்டு விதமான இருக்குது. ஒன்று சா அசனஹா சாசனா. சாசனன்னா ஒன் ஹூ இஸ் அ மேனேஜர், மேலே லார்டிங்காக இருக்கப்பட்டவன். அனசனா ஒன் ஹூ இஸ் சர்விங் டிவோஷன், அதாவது டிவோட்டீஸ்னு அர்த்தம். அவள் சர்வீஸ் பண்ணிகிட்டே இருப்பாள் எப்போதும். அப்படி ரெண்டு பேர் இருக்காள். ஸ்ருதி விசக்கிரமே விஸ்வம் சாசனா நசனே உபே எத வித்யாச்ச வித்யாச்ச. பகவான் ரெண்டாவும் இருக்காராம். எல்லாம் அத்வைத்தமாக இருக்கப்பட்ட சுவாமி ரெண்டாவும் காட்டிக்கிறாள்னு. ஏன்னா தர்மம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டு அதர்மம் இருக்குது. லைட்டுன்னு இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டு டார்க்னஸ் இருக்குது. ஆக்சுவலாக டார்க்னஸ்னு ஒன்று கிடையாது. லைட்டு இல்லாமே தான் டார்க்னஸ். டார்க்னஸ்னு ஒன்று, இருட்டுன்னு ஒன்று இருக்குன்னு அப்படி ஒன்று இருட்டுன்னு ஒரு வஸ்து கிடையாது. எங்கே லைட்டுங்கிற வஸ்து இல்லையோ அப்போ தான் இருட்டு வர்றது. அதனால் இது ரெண்டும் ஒன்று தான், ஆனால் ரெண்டாக தோன்றுறது. அந்த மாதிரி நாலெட்ஜுங்கிறது இல்லாத போது தான் இக்னோரன்ஸ். இக்னோரன்ஸ்னு இன்னும் லட்டு மாதிரி ஒன்று கிடையாது. நாலெட்ஜ்னு ஒன்று லட்டு மாதிரி இருக்குது. அந்த நாலெட்ஜ் ஆப்சன்ஸ் ஆஃப் இட் இஸ் இக்னோரன்ஸ். அப்படி நினச்சிக்கணும். இப்போ தர்மம்னு ஒன்று இருக்குது, அது இல்லாமை தான் அதர்மம். அதுதான் இங்கே சொல்கிறாள். அது அத்வைத்தமாக நினச்சிக்கணும். ஆனால் ரெண்டாக இருக்காள் சுவாமி பார்க்குறதுக்கு. வேத வித்யாச்ச வித்யாச்ச. இக்னோரன்ஸ் அவித்யை இருக்குது, வித்யையும் இருக்குது. புருஷஸ்து பயாஸ்ரயா. இந்த பகவான்குள்ளே எல்லாமே இருக்குங்கிறத காட்டுறதுக்காக இத்தனையும் சொன்னாள். யஸ்மாதண்டம் விராஜ்ஞே பூதேந்திரிய குணாத்மகா. பூத இந்திரிய குண ஆத்மகா. இத்தனை இந்திரியங்களுக்கு, இந்த பூதங்களுக்கெல்லாம் இந்திரியங்களாகவும் குணங்களாகவும் அதெல்லாம் உள்ளே தேக்கி வச்சுருக்கப்பொழுது இந்த விராட் புருஷன் அதை புரிஞ்சுக்கோனால் ஜக்ஞே. ஜக்ஞேனா உண்டாச்சுன்னு அர்த்தம். அங்கேருந்து உண்டாச்சு. இந்த விராட் புருஷன் எந்த அண்டத்துலேருந்து உண்டானாரோ அவர்கிட்டேருந்து தான் இத்தனையும் உண்டாச்சு. இத்தனை மெட்டீரியல் வேர்ல்டும் அவர்கிட்டேருந்து உண்டாச்சுனால். தத்ரவ்யம் அத்யகாத் விஸ்வம் கோபிஹி சூரியைவ ஆதபன்னு. சூரியைவ ஆதபன்னுனால் ஒரு நிமிஷம். இன்றைய தினம் இதோட நான் நிறுத்திக்கிறேன். ஏன்னா மணி ஆல்மோஸ்ட் 9 ஆகிறது. எனக்கும் பாராயணம் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது இன்றைக்கி. அதனால் இன்றைய தினம் இந்த 8:55 ஆகுது, இதோட நிறுத்திக்கிறேன். இதை இப்போ நம்ம சொன்ன மட்டும் மறுபடியும் ஒரு தடவை அத்தியனம் பண்ணிவிடுவோம். ஸ்ரீ ஹரே நமः. ஸ்வதிஷ்ணியம் பிரதபன் பிராணः. ஸ்வதிஷ்ணியம் பிரதபன் பிராணः. ஸ்வதிஷ்ணியம் பிரதபன் பிராணः. பகிஷ்ய பிரதபத்யசௌ. பகிஷ்ய பிரதபத்யசௌ. பகிஷ்ய பிரதபத்யசௌ. ஏவம் விராஜம் பிரதபன்னே. ஏவம் விராஜம் பிரதபன்னே. ஏவம் விராஜம் பிரதபன்னே. தபத்யந்தர்பஹிः புமானே. தபத்யந்தர்பஹிः புமானே. தபத்யந்தர்பஹிः புமானே. சோம்ருதஸ்யாபயஸ்யேஷः. 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 மர்த்யமன்னம் யதத்யகாத். மர்த்யமன்னம் யதத்யகாத். மஹிமைஷ ததோ பிரம்மன். மஹிமைஷ ததோ பிரம்மன். மஹிமைஷ ததோ பிரம்மன்.
पुरुषस्य दुरत्ययः पुरुषस्य दुरत्ययः पुरुषस्य दुरत्ययः पादेषु सर्वभूतानि पुंसस्थितिपदो विदुः पुंसः स्थितिपदो विदुः पुंसस्थितिपदो विदुः अमृतं क्षेममभयम् अमृतं क्षेममभयम् अमृतं क्षेममभयम् त्रिमूर्ध्नोऽध्य अधायि मूर्धसु त्रिमूर्ध्नोऽधायि मूर्धसु त्रिमूर्ध्नोऽधायि मूर्धसु पादास्त्रयो बहिश्चासन्ने पादास्त्रयो बहिश्चासन्ने पादास्त्रयो बहिश्चासन्ने अप्रजानां य आश्रमाः अप्रजानां य आश्रमाः अप्रजानां य आश्रमाः अप्रजानां य आश्रमाः अन्तस्त्रिलोक्यास्त्वपरो 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 गृहमेधो बृहद्व्रतः गृहमेधो बृहद्व्रतः गृहमेधो बृहद्व्रतः श्रुति विचक्रमे विश्वं श्रुति विचक्रमे विश्वं श्रुति विचक्रमे विश्वं शासनानशने उभे शासनानशने उभे शासनानशने उभे यदविद्या च विद्या च यदविद्या च विद्या च यदविद्या च विद्या च पुरुषस्तु भयाश्रयः पुरुषस्तु भयाश्रयः पुरुषस्तु उभयाश्रयः यस्मादण्डं विराज्यज्ञे यस्मादण्डं विराज्यज्ञे यस्मादण्डं विराज्यज्ञे भूतेन्द्रियगुणात्मकः 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 तद्द्रव्यम् अत्यगाद्विश्वं तद्द्रव्यम् अत्यगाद्विश्वं तद्द्रव्यम् अत्यगाद्विश्वं गोभिः सूर्यैवातपन्ने गोभिर्सूर्यैवातपन्ने 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 ஸ்ரீஹரே நமஹ. இதற்கு பிறகு சொல்ல போகிறாள். இதிலேருந்து நான் அந்த பகவானுடைய வயத்தில் தொப்புள்லேருந்து ஒரு தாமரப்பு உண்டாச்சு, அதுலேருந்து தான் நான் தோன்றினேங்கிறதாக சொல்ல போகிறாள். இதுலேருந்து தான் யதாசிய நாபியாத்து நளினாத்து அகம் ஆசம் மகாத்மனः, அதுலேருந்து தான் நான் தோன்றினேன்னு நாரதர்கிட்ட பிரம்மா சொல்லி தான் எப்படி உண்டானேங்கிறதெல்லாம் சொல்ல போகிறார். பாக்கி இருக்கப்பட்ட ஸ்லோகங்களில் அது அடுத்த தடவை நம்ம அனுசந்தானம் பண்ணுவோம். இன்றைக்கி இதோடு நிறுத்திப்போம். இது வரையும் வாசியத்தெல்லாம் ஒரு தடவை நான் சேர்ந்து வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத்பாகவதே द्वितीयस्कन्धे षष्ठोऽध्यायः. ब्रह्मोवाच वाचां वह्नेर्मुखं क्षेत्रं छन्दसां सप्तधातवः हव्यकव्यामृतान्नानां जिह्वा सर्वरसस्य च सर्वासूनाञ्च वायोश्च तन्नासे परमायणे अश्विनो रोषधीनाञ्च घ्राणो मोदप्रमोदयोः रूपाणां तेजसां चक्षुः दिवः सूर्यस्य चाक्षिणी कर्णौ दिशाञ्च तीर्थानां श्रोत्रम् आकाशशब्दयोः
तद्गात्रं वस्तु साराणां सौभगस्य च भाजनं त्वगस्य स्पर्शवायोश्च सर्वमेधस्य चैव हि रोमान्युद्भिज्य जातीनां यैर्वा यज्ञस्तु संभृतः केशश्मश्रुनखान्यस्य शिलालोहाभ्रविद्युतां बाहवो लोकपालानां प्रायशक्षेमकर्मणां विक्रमो भूर्भुवस्वश्च क्षेमस्य शरणस्य च सर्वकामवरस्यापि हरेश्चरण आस्पदम् अपां वीर्यस्य सर्गस्य पर्जन्यस्य प्रजापतेः पुंसः शिश्न उपस्थस्तु प्रजात्यानन्दनिर्वृतेः वायुर्यमस्य मित्रस्य परिमोक्षस्य नारद हिंसायाः निहृतेर्मृत्योः निरयस्य गुदं स्मृतः पराभूतेरधर्मस्य तमसश्चापि पश्चिमः नाड्यो नदनदीनाञ्च गोत्राणाम् अस्थिसंहतिः अव्यक्तरससिन्धूनां भूतानां निधनस्य च उदरं विदितं पुंसः हृदयं मनसः पदं धर्मस्य मम तुभ्यं च कुमाराणां भवस्य च विज्ञानस्य च सत्त्वस्य परस्यात्मा परायणम् अहं भवान् भवश्चैव तहि मे मुनयोऽग्रजाः सुरासुरनरा नागाः खगा मृगसरीसृपाः गन्धर्वाप्सरसो यक्षाः रक्षो भूतगणोरगाः पशवः पितरः सिद्धाः विद्याध्राश्चारणाद्रुमाः अन्ये च विविधा जीवाः जलस्थलनभौकसः ग्रहक्षकेतवस्ताराः तडितस्तनयित्नवः सर्वं पुरुष एवेदं भूतं भव्यं भवच्च यत् तेनेदम् आवृतं विश्वं वितस्तिमधितिष्ठति स्वधिष्ठ्यं प्रतपन् प्राणः बहिश्च प्रतपत्यसौ एवं विराजं प्रतपन्ने तपत्यन्तर्बहिः पुमान् सोमृतस्याभयस्येषः मर्त्यमन्नं यदत्यगात् महिमैष ततो ब्रह्मन् पुरुषस्य दुरत्ययः पादेषु सर्वभूतानि पुंसस्थितिपदो विदुः अमृतं क्षेममभयं त्रिमूर्ध्नो धायि मूर्धसु पादास्त्रयो बहिश्चासन् अप्रजानां य आश्रमाः अन्तस्त्रिलोक्यास्त्वपरो गृहमेधो बृहद्व्रतः श्रुतिविचक्रमे विश्वं शासनानशने उभे यदविद्या च विद्या च पुरुषस्तु भयाश्रयः यस्मादण्डं विराज्यज्ञे भूतेन्द्रियगुणात्मकः तद्द्रव्यम् अत्यगाद्विश्वं गोभिः सूद्यैवातपन्ने ஸ்ரீஹரே நமஹ. இது பர்யந்தம் இன்னைக்கு அத்தியனம் பண்ணியிருக்கோம். பாக்கியை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பண்ணுவோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.
இப்போது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं. वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.